லைவ் தமிழ் ஸ்டோரி ரீடிங் கதை நேரம். இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறோன்னா, திருமதி லட்சுமி எழுதிய அசோக மரம் பூக்கவில்லை குடும்ப பாங்கான நாவல். மிகவும் அருமையான கதை. வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 1. வீடு திரும்புவதற்குள் மாலை நேரத்து இருள் நன்கு கவிய துவங்கி விட்டிருந்தது. மழைக்காலம் மாறி குளிர் விழுகிற மாதம். லலிதா அவசரமாக பஸ்ஸை விட்டு இறங்கி பிரதான சாலையை கடந்தாள். அலுவலகத்திலிருந்து 1 மணி நேரம் பர்மிஷன் வாங்கி அதே வேகத்தில் டாக்டர் ரேவதியின் கிளினிக் போய் திருப்புவதற்குள் நேரமாகிவிட்டது. வீட்டில் மாமியார் கிருஷ்ணவேணி அம்மாளின் முகம் கடுகடுவென்று இருக்கும். லலிதா பெருமூச்சு விட்டாள். மாமியாரை குறை கூறி பயனில்லை. பெரிய ஓரகத்தில் லீலா சமீபத்தில் தான் 2வது குழந்தையுடன் முகம் திரும்பியிருந்தாள். முதல் குழந்தைக்கு 3 வயது கூட நிறையவில்லை. அருகில் இருந்த தனியார் நர்சரி பள்ளிக்கு அவளை அனுப்ப வேண்டும். கைக்குழந்தை, வீட்டு வேலை என்று சகல பொறுப்புகளை சுமக்க முடியாமல் தத்தளிப்பாள். வீட்டின் கடைக்குட்டி செல்ல பெண் பானுமதி கல்லூரியில் MBA படிப்பவள். பரதநாட்டியம், சங்கீதம் என்று அதிகப்படி சகலகலா வள்ளியாக மாற முயன்று கொண்டு வெளியே தெரியும் நாகரிக யுவதி. வீட்டில் இருக்கும் சிறிது நேரம் கூட விரல் நகத்தை கடித்தபடி பில்ஸ் அண்ட் பூன்ஸ் நாவல்களை குறிக்கும் பெண். அவள் எது பேசினாலும் மேதாவித்தனமான பேச்சு என்று வியந்து பாராட்டு பெறுபவள். துரும்பை கூட விரலால் தூக்கி போட நேரமில்லை என்று பேசும் கர்வம். அவளால் வீட்டிற்கு எந்தவிதமான உபயோகமும் இல்லை. மந்தவெளி பஸ் நிலையத்தை தாண்டி அவசரமாக அந்த புதிய குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்தாள் லலிதா. 10-15 பிளாட்டுகள் கொண்ட குடியிருப்பு பகுதி. கணவர் மறைவிற்கு பிறகு மிச்சம் மீதி இருந்தவற்றை போட்டு முதல் மாடிப்பகுதியை வாங்கி விட்டிருந்தாள் மாமியார் கிருஷ்ணவேணி அம்மாள். மூத்தவன் தாமோதரன், இளையவன் ஆனந்தன் உட்பட அவர்கள் குடும்பம் பெரிதுதான். திருமுனைக்கு வந்ததும் வேகத்தை குறைத்து கொண்டாள். அவர்களது படுக்கையறை ஜன்னல் வழியே எட்டி பார்த்து கொண்டிருந்த மணி பிளான்ட் அவளை வரவேற்பது போல் காற்றினுடைய தலையசைத்து கொண்டிருந்தது. நீதான் என்னை வரவேற்க வேண்டும், அல்லாமல் இந்த வீட்டில் வேறு யார் என்னை வரவேற்கப் போகிறார்கள்? துயரம் அவள் நெஞ்சை கவியது. மெல்ல படியேறி ஓசைப்படாமல் வாயில் கதவின் முன் நின்றாள். கதவு மூடியிருந்தது. உள்ளிருந்து வெங்காய பஜ்ஜியின் மனம் கடலை எண்ணெயுடன் மூக்கை துளைத்தது. அழைப்பு மணியை அழுத்த போனவள் சட்டென கையை பின்னுக்கு இழுத்து கொண்டாள். என்ன, உன் சின்ன ராணியம்மா இன்னமும் வீடு திரும்பல? பேங்க்ல 3 மணி வரை தானே வேலை? நாத்தி பானுமதியின் அட்டகாசமான குரல் கேட்டது. அப்படியே டாக்டர் ரேவதி கிட்டே போய் கேட்டுட்டு வரேன்னு சொன்னா. ஒருவேளை நேரமாகலாம். மாமியார் சூழ் கொட்டினாள். ஆமாம், 2 வருஷமா டாக்டர் ரேவதியை முழுங்க பார்த்துட்டு தான் வராங்க. என்ன ஆச்சு? பானுமதி குத்தினாள். அன்னைக்கு 2வது குழந்தை பிறந்ததே. கரகரத்த குரலில் அண்ணன் தாமோதரன் ஜோக் அடிக்கவும் ஒரே சிரிப்பு. ராமேஸ்வரத்தில் போய் ஒரு புருஷன் பொண்டாட்டி குளிச்சாங்களாம். கூட போன ஜோடிக்கு குழந்தை பிறந்துச்சான். கதை சொல்லுவாங்க. கிருஷ்ணவேணி முடிக்கு முன் இங்கு நிஜமாகவே நடந்திருக்கிறது என்று ஆர்ப்பரித்தாள் பானுமதி. ஏதாச்சும் கமெண்ட் அடிச்சு எங்களை சிரிக்க வைக்கவே என்று அண்ணி நீலா பெருமை பொங்க கூறுவது கேட்டது. கல்யாணமாகி ஏதோ 2 வருஷம் போகிறது. இந்த காலத்தில் சகஜம்னு விடலாம். வருஷம் 4ஆக போகுது. அவங்க கல்யாணம் ஆன வருஷம் தானே பெரிய பேரனை உண்டாகி இருந்த. இப்போ அடுத்த பேத்தி வந்து குதிச்சாச்சு. மாமியாரின் சுடுசொற்களை கேட்டு லலிதா துடிதுடித்து போனாள். எதிரில் இருந்த பங்களாவின் வாயிற்புறத்து சுவர் மீது ஒரு சிவப்பு முக்கோணம் பளிரிட்டது. அதிகம் பெறாதீர், அவதிப்படாதீர். இங்கே குழந்தையை பெறாமலேயே அவதிப்படுகிறவர்களும் உண்டு என்பதை ஏன் மறந்து போனார்கள்? அதை ஒரு மாபெரும் குற்றமாக கருதுவோர்களும் உண்டு என்பதை ஏன் மறந்து போனார்கள்? லலிதாவின் கண்களில் நீர் முட்டியது. பெண் என்று வரும்போது அவளது படிப்பு, உழைப்பு யாவற்றிற்கும் மதிப்பு கொடுப்பதில்லை. அவளது பெண் பிறவிக்கு ஒரு சில குறிப்பிட்ட தகுதிகள் என்று வரையறுத்து கூறப்பட்டிருந்த தகுதிகளைத்தான் அவர்கள் பெரிதாக நினைக்கிறார்கள். குடும்பம், சமையல், சாப்பாடு, பிள்ளை பேறு என்ற வட்டத்திற்குள் அவளை அழித்து பிடித்து போட்டு விடுக்கிறார்கள். லலிதாவின் பட்டப்படிப்பு, அவளது திறமைகள், அழகு எல்லாமே பின்னுக்கு தள்ளப்பட்டு இப்போது வெளியே தள்ளப்பட்ட குப்பையைப் போல லலிதாவின் உடல் ஒரு முறை சிலிர்த்தது. காலையில் அவசரமாக அள்ளி போட்டு கொண்டு சாப்பாடு, கையில் சப்பாத்தியும் சப்ஜியும் அவளது பசிக்கு போதவில்லை. பசி குடலை முறுக்கியது.
தனியார் வங்கியில் கணக்கராக பணியாற்றி கணிசமாக அவர்கள் கொண்டு வரும் சம்பளத்தை மாமியார் பறிமுதல் செய்து விடுவாள். கைச்செலவுக்குத்தானே பணம் வேணும், அம்மா கிட்ட கேட்டு வாங்கிக்க அவள் கணவன் ஆனந்தன் கண்டிப்பாக கூறிவிட்டிருந்தான். 3 படுக்கையறைகள் கொண்ட குடியிருப்பு பகுதி. அவர்களுக்கு ஒரு படுக்கையறை, பெரியவனுக்கு ஒரு படுக்கையறை, தாயும் மகளுமாக ஒரு படுக்கையறை என்று வசதியாக இருக்க இடம். வேலைக்கு சாப்பாடு, சம்பாதித்து போட மனைவி. அவனுக்கு ஒரு தட்டெழுத்து கம்பெனியில் விற்பனை பகுதி மேல்நிலை மேலாளர் வேலை. வேறு என்ன வேண்டும் வாழ்க்கையில்? ஆனந்தன் ஆனந்தமாகவே இருந்தான். ஆனந்தனுக்காவது கொஞ்சம் பொறுப்பு தெரியணும். ஏதுடா, இந்த வீட்டில் அம்மாக்காரி உடம்புக்கு முடியாதவ, அண்ணி கை குழந்தைக்காரி, வேலைக்கு வீட்டில் ஆள் இல்லை, கொஞ்சம் பெண் ஜாதிக்காரியை காலகாலத்தில் வீட்டுக்கு வர சொல்லுவோம். அவளால் ஏதாச்சும் உதவ முடியுதா? ஒன்றும் முடியல. அடுக்கடுக்காய் பெருமிச்சு விட்டாள் மாமியார். நீங்கள் என்ன செய்ய முடியும் அத்தை? ஏற்கனவே ப்ரெஷர். அடுப்புக்கிட்ட வந்தால் மயக்கம் வந்துருச்சுன்னு கொஞ்சம் வெங்காய பச்சி சாப்பிடுங்க. உரத்து பேசினா அண்ணி லீலா வீட்டில் 2 குழந்தைகளையும் கவனிச்சுக்கிட்டு சமையலை பார்க்கறது என்ன லேசா? மாமியார் உபச்சாரமாக கூறிவிட்டு, சரி நீ சொல்றியேன்னு சாப்பிடுகிறேன். ஒரு 4 பச்சி கொண்டா, தேங்காய் சட்னி கொஞ்சம் கூடவே வைத்து விடு, ஒரே எண்ணெய் பாரு என்றாள் மாமியார். ஆமாம், பாவம் அம்மா, ஒரே தேங்காய் பாரு, உடம்புக்கு ரொம்ப நல்லது. நல்லா சாப்பிட்டு விட்டு ராத்திரி முழுசும் என்னை தூங்க விடாமல் நச்சரிப்பாங்க. பானுமதி கிண்டலாக கூற சிரிப்பு அலை பரவியது. பொடி போக்கிரி, நீ ராத்திரி 12 மணி வரை கதை புத்தகம் படிச்சுட்டு இருக்கிறது எந்த விதத்தில் சேர்த்தி? செல்லமாக மகளை கடிந்து கொண்டாள் கிருஷ்ணவேணி. லலிதா மரம் போல நின்றாள். காலை அலுவலகத்திற்கு புறப்படும் முன் சகல வேலைகளையும் செய்தது அவள்தான் என்று ஒரு வாய் வார்த்தை எவரும் கூறாதது அவள் மனதை என்னவோ செய்தது. அவளது வங்கி நேரம் காலை 8:30 மணி. அண்ணாச்சாலையில் உள்ள அந்த வங்கிற்கு மந்தவெளி பஸ் நிலையத்தில் 7:45 அல்லது 8 மணி பஸ்ஸை பிடித்தாக வேண்டும். அதிகாலையில் அண்ணி படுக்கறையை விட்டு வெளியே வர மாட்டாள். அவள் பெரிய இடத்திலிருந்து சீரும் சிறப்புமாக வந்தவள். அத்துடன் அவளது கணவன் தாமோதரன் தனியார் நிறுவனத்தில் பெரிய அதிகாரியாக பணியாற்றுகிறான். ஆனந்தனுடைய அதிக சம்பளம், ஆபீஸ் கார் வசதிகள் எல்லாம் உண்டு. இதற்கெல்லாம் சிகரம் வைத்தது போல நீலாவிற்கு 2 குழந்தைகள். தற்போது கை குழந்தைக்காரி. பச்சை உடம்பு, குளிர் காத்து ஊதல் உடம்புக்கு ஒத்துக்கொள்ளாது. சாதாரண நாட்களிலே லீலா அன்னைக்கு தொட்டக்காரம் தொலையாது. நிதானமாகத்தான் அவளால் வேலை செய்ய முடியும். இப்போது கை குழந்தை வேறு. அவளை எதிர்பாராமல் லலிதா அதிகாலையில் எழுந்து காப்பியை தயாரித்து யாவருக்கும் பகிர்ந்து அளிக்க வேண்டும். சமையலறை கவனித்தாக வேண்டும். லலிதா நிமிர்ந்தாள். என்னவோ காலையில் சமைக்கிறதா பேர் பண்ணிட்டு ஓடிடுறாங்க சின்ன அண்ணி. இன்னைக்கு சமைச்ச புடலங்காய் பொரியல் ஒரே உப்பு, வாயில் வைக்க முடியல. பானுமதியின் குற்றச்சாட்டு காதில் விழுந்தது. வேலையில் கவனம் இருந்தால்தானே. என்னவோ கடனை தொலைக்கணும்னு ஒரே அவசரம். டமால் டமான்னு பாத்திரங்களை போட்டு உடைக்கிறதும் நசுக்கிறதும் சமையலா செய்யறா? மாமியார் புலம்பினாள். வெங்கலக்கடையில் யானை புகுந்த மாதிரி பானுமதி ஓவென சிரித்தாள். உங்க சின்ன அண்ணி யானையாட்டமா இருக்காங்க, ஆனாலும் நீ ரொம்ப மோசம். தாமோதரன் கூடவே சிரிப்பது கேட்டது. யானை இல்லைன்னா பூனை மாதிரி சாதுவா இருக்காங்க, ஆனா பெரிய ஆளு, ரொம்ப அழுத்தம். பானுமதி அதட்டலாக கூறினாள். லலிதாவின் முகம் கோபத்தால் சிவந்தது. கல்யாணமான புதியில் இதே பானுமதி அவளிடம் எத்தனை குழந்திருக்கிறாள். அண்ணி, உங்களோட அந்த சிவப்பு பனாரஸ் சேலையை என் ஸ்நேகிதி கல்யாணத்துக்கு கட்டிக்கிட்டு போகட்டுமா? அதுக்கு என்ன, உன் உயிரத்துக்கு நல்லா இருக்கும், கட்டிக்க, லலிதா உபச்சரித்தாள். பல தடவைகள் அண்ணியின் ஆபீஸ் சேலைகளில் கை வைத்திருக்கிறாள் பானுமதி. ஆனால் அவளிடம் உள்ள கெட்ட குணம், சேலைகளை உடுத்திவிட்டு மீண்டும் பழைய சுத்தமான நிலையில் தோய்த்து இஸ்திரி போட்டு திருப்பி கொடுக்க மாட்டாள். கசக்கி சுருட்டி கட்டிலின் மீது விட்டெறிந்து விட்டு போவாள். ஒருமுறை அவளது பொக்கிஷம் போல காத்து வந்த மயில் கழுத்து பட்டு சேலையை கரையோரத்தில் கிழித்து கொண்டு வந்து ஓசைப்படாமல் மடித்து வைத்திருக்கிறாள் பானுமதி. லலிதா அதை துவக்கி எடுத்ததும் திடுக்கிட்டு போனாள். பானுமதியின் உயர்ந்த குதிகாலணி செருப்புகள் மீதுள்ள ஆணிகள் பட்டு கிழிந்திருக்க வேண்டும். சேலையை உடுத்தியதும் அது பின்பக்கம் தலையே இருக்க வேண்டும் என்று பின்னங்காலால் மிதிப்பது பானுமதியின் வழக்கம் என்பது அவள் விளங்கி கொண்டிருந்தாள். ஏமா பானு, இந்த சேலை கிழிஞ்சிட்டு இருக்கேன. லலிதா கேட்டதும் பானுமதி முகம் சிவந்து போனாள். மக்கள் சேலையா இருந்திருக்கும். எத்தனை நாள் பழசோ. பானுமதி முகத்தை கோணிக்கொண்டாள். நீ எதுக்கு இந்த விவாதத்துக்கெல்லாம் போற? உங்ககிட்ட இல்லாத சேலையா ட்ரெஸ்ஸா? மாமியார் ஓங்கி கத்தினாள். அதன் பிறகு பானுமதியின் சுவாபமே மாறி போயிருந்தது. லலிதா பலமுறை சமாதான முயற்சிகள் செய்து பார்த்தும் பயனற்று போயின. உன் காலேஜ் பார்ட்டிக்கு இந்த காதணியை போட்டுக்கிட்டு போயேன். உன் தோழியோட பிறந்தநாள் விழாவுக்கு இந்த நைலக்ஸ் சேலையை தரட்டா? லலிதா வேண்டியிருக்கிறாள்.
ஆளை விடுங்க, ஒரு வாட்டி பட்டதே போதும். ஏற்கனவே சேலையை கிழிச்சேன்னு பேர் வச்சுட்டீங்க. இப்போ நகையில் இருக்கிற பவுன் எல்லாம் தங்கபஸ்வம் செய்து சாப்பிட்டேன்னு பழி சுமத்துவீங்க. எனக்கு வேண்டாம். பயந்தவளை போல் அபிநயித்தாள் பானுமதி. ஆமாம், உங்கள் நீலா அண்ணி மாதிரி பீரோ நிறைய சேலையும் உடம்பு நிறையும் நகையும் கொண்டு வந்துட்டா பேச்சே வேறையா இருக்கும். இதுக்கே இந்த பாடு. மாமியார் கத்தினாள். மாதம் மாதம் சம்பளம் முழுவதையும் உங்கள் கையில் கொட்டி அழுகிறேனே, அது மட்டும் கணக்கில்லையா? வட்டி இல்லாத கடனா? அந்த படத்தில் சேலையோ நகையோ வாங்கி குவித்திருந்தால் எனக்கும் 2 பீரோ நிறைய சேலைகளும் உடம்பு முழுதும் நகைகளுமாக குவிந்திருக்குமே. சுட சுட கேட்டு விட வாய் துடிக்கும். ஆனால் வீட்டின் நிலை கருதி அவள் அடங்கி போவாள். அம்மா பேரில் அம்மாவே வாங்கின ஃப்ளாட் இது. அவங்க கிட்ட பணத்தை கொடுத்துடணும், இல்லாட்டி நம்மால் தனி கொடுத்தனும் செய்ய முடியாது. பெரியண்ணன் மாதம் மாதம் வீட்டு செலவுக்கு 1500 ரூபாய் கொடுக்கிறான். என் சம்பளத்தில் கொடுக்க முடியல, அதனால் உன் சம்பளத்தை கொடு. மிச்சத்தை நிறைவு போட்டு நானும் அண்ணனை போல கொடுத்துடுறேன். என் பாக்கி சம்பளம் பேங்க்ல போட்டு வைக்கிறேன் என்றான் ஆனந்தன். பணம் என்று வரும்போது கணவன் பணம் மனைவி பணம் என்று பேதம் பிரிப்பது நியாயமா? யார் பணமாக இருந்தால் என்ன, சம்பளத்தை ஒரு துளியாவது சேமிப்பில் இருக்க வேண்டும் என்ற திருப்தியில் தலையை ஆட்டினாள் லலிதா. நாலாவட்டத்தில் அவளது போக்குவரத்து செலவிற்கே மாமியார் கையை எதிர்பார்க்க நேரிட்டு வெக்க கேட்டில் அவள் மனம் சுருங்கி போனாள். சம்பளத்தில் கையில் கொடுத்துடுறா பாரு சாப்பாடு, கையில் டிஃபனும் கொண்டு போயிட்டு கை செலவுக்குன்னு கேட்டா என்ன அர்த்தம்? கிருஷ்ணவேணி கோபமாக கேட்டபோது அவமானத்தால் அவள் முகம் சிவந்தாள். பஸ்ஸுக்கு தானே கேட்டேன் அத்தை. மென்று விழுங்கிய லலிதாவை உறுத்து பார்த்துவிட்டு ஒரு 20 ரூபாய் தாளை அவளிடம் விட்டு எறிந்தாள் மாமியார். பிச்சை காசை பொறுக்குவது போல் நடுங்கும் கைகளால் எடுத்தவள் மனதில் 1000 எண்ணங்கள். சம்பாதிக்கிறேன் பேரு, உங்ககிட்ட அடிமையாக கை நீட்டி பணம் வாங்க வேண்டியிருக்கு. எனக்கு புருஷன் சம்பாதிக்கிறான் பேரு. ஒரு பைசா என் இஷ்டப்படி செலவு செய்ய கொடுக்கறதில்லைன்னா என்ன அர்த்தம்? அடிவேற்றில் பொங்கிய கசப்பு நாவில் வந்து சுருட்டி கொண்டது. நீங்களாச்சும் பணம் தந்து உதவக்கூடாதா? ஆஃபீஸில் யாராவது கல்யாண பார்ட்டி லிஸ்ட் போட்டுக்கிட்டு வந்துடுறாங்க. ஒரு 10 ரூபா கூட தர முடியாமல் என்னங்க இது? கணவனிடம் தனிமையில் முறையிட்டாள். சரி, அம்மாவுக்கு தெரியாமல் ஒரு 50 ரூபாய் தரேன் வச்சுக்க. ஆரம்பத்தில் சிறிது தயவுடன் தாராளமாக இருந்தான் ஆனந்தன். ஆனால் திடீர் என ஒரு நாள் அதிலும் மண் விழுந்தது. ஆபீஸ் போக வசதியாக இருக்கும்னு ஒரு ஸ்கூட்டர் வாங்க போறேன். சந்தோஷம், என்னையும் ஏற்றுக்கொண்டு விடுவீங்க இல்லையா? பரவசத்துடன் கேட்டாள் லலிதா. அது எப்படி? உன் ஆபீஸ் அண்ணா சாலையில், என் ஆபீஸ் மகாபலிபுரம் போற வழி. சரி வராது. கணவனது கடுமை அவளை அடக்கிவிட்டது. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இனிமே கடுமையான பட்ஜெட் நம்மளது. என்ன, என் சேமிப்பை எல்லாம் போட்டு வாங்குறேன். அதனால உன் 50 ரூபா முதல் வெட்டு. லலிதா முகம் சிரித்து போனாள். பம்பரம் போல காலையில் எழுந்து அடுக்கலைக்குள் புகுந்து வேலைகளை முடித்துவிட்டு ஆபீஸ்க்கு ஓடி அவள் என்ன சாதித்தாள்? எவரது பாராட்டுதலை பெற்றாள்? அதற்கு மேல் அவளுக்கு ஒரு முத்திரை வேறு குத்துவதற்காக யாவரும் தயாராக நிற்பது போல் ஒரு பிரமை அவளை வாட்டியது. தாய்மை. இந்த அழகான வீட்டில் அது ஒன்றுதான் தேவை. அவளது குழந்தையும் அவளைப் போல அனாதையாக நடத்துவார்கள். கேவலப்படுத்துவார். டாக்டர்கள் ரேவதி கூறியதை நினைத்ததும் அவளுக்கு துயரம் பீரிட்டு கொண்டு வந்தது. டாக்டர் ரேவதி பதில் என்னன்னு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று பார்க்கிறேன். என்னவோ நம்ம ஆனந்துக்கும் ஒரு வாரிசு பிறந்துட்டா எங்க கவலை விட்டது. கிருஷ்ணவேணி அம்மாள் அழுத்து கொண்டாள். எனக்கு தோணலேமா, பானுமதி அட்டகாசமாக கூறினாள். என்ன தோணலே? அண்ணி நீல ஆவலுடன் வினவினாள். நம்ம பானுவோட மூளையே குறுக்க தான் வேலை செய்யும். சொல்லு சொல்லு, பெரியண்ணா அவசரப்படுத்தினான். காளிதாசரோட ரத்னாவளியில் ஒரு சம்பவம் வரும். தங்கை ஆரம்பித்தாள். நீ சகலகலா வள்ளின்னு தெரியும், சுருக்கமாக சொல்லு, பெரியண்ணா ஆரம்பித்தார். அசோக மரம் பூக்காமல் போயிட்டா அதை பூக்க செய்ய ஒரு வழி செய்வாங்களாம். அழகான பெண்கள் தங்கள் பாதங்களிலே செம்மஞ்சு குழம்பை தடவிட்டு அந்த மரத்தை சுற்றி வந்து உதைப்பாங்களாம். அந்த அவமானம் தாங்காமல் அந்த மரம் பூத்திடுமாம். அதனால இப்ப என்ன செய்யலாம்? அண்ணி தூண்டினாள். நான் என் பரதநாட்டிய காலில் செம்மஞ்சு குழம்பை, அதாவது அல்தாவை தடவிக்கிட்டு சின்ன அண்ணியை எட்டி உதைக்கிறேன். அப்போது அவங்களுக்கு குழந்தை பிறக்குமான்னு பார்க்கலாம். பானுமதியின் கத்தியின் கூர்மையான பேச்சில் யாவரும் ஓவென இரைச்சலிட்டு சிரித்தார்கள். லலிதா ஓவென அழ முடியாமல் விம்பலானாள். அந்த மரத்துக்கு இருக்கிற வெக்கம் கூட இந்த மனுஷிக்கு இருக்குமோ? மாமியாரின் கடுமையான விமர்சனம் அவளை உடைந்து போக செய்தது. ஆவேசமாக அழைப்பு மணியை அழுத்தினாள் லலிதா. அத்தியாயம் 2. அன்று காலை எழுந்ததுமே லலிதாவிற்கு நேரம் பறந்து கொண்டிருந்தது. ஊரில் இருந்து நீலா அண்ணியின் பெற்றோர் வரப்போகிறார்கள் என்ற கடிதம் வந்தது முதல் வீடே அமக்கலப்பட்டு கொண்டிருந்தது. நீலாவின் பெற்றோர் மதுரையில் இருந்து வரப்போகிறார்கள் என்றதுமே கிருஷ்ணவேணி ஆர்ப்பாட்டமே செய்து விட்டாள். வராதவங்க நம்ம வீட்டுக்கு வராங்க, அவங்களுக்கு
ஒரு அறையை ஒழிச்சு கொடுத்துடணும் படபடத்தாள் மாமியார். நீலா தாமோதரன் குழந்தைகளுக்கு தனி அறை தேவை. மேலும் வருவது அவளது பெற்றோர்களாயிற்றே. கிருஷ்ணவேணி எக்காரணம் கொண்டும் தனது சுக சௌகரியங்களை தியாகம் செய்யாத பிறவி. பானுமதியோ தாய் 8 அடி என்றால் தான் 16 அடி பாய்கிற குணசாலி. இருவரும் சுயநல வசதிகளையே பெரிதாக எண்ணுகிறவர்கள். அவர்களது வசதிக்கேற்றவாறு ஆனந்தன் டூர் புறப்பட்டு போயிருந்தான். அனந்துதான் திரும்பி வர 10 நாளாகுமே. அவங்க படுக்கை அறையை சம்பந்திகளுக்கு கொடுத்துட்டா போகுது. கிருஷ்ணவேணி அம்மாள் தீர்மானித்து விட்டிருந்தாள். அந்த வீட்டில் அவள் சொன்னால் சொன்னதுதான். நாளைக்கு சஷ்டி, தலைமுழுகிட்டு தான் சமைக்கணும். நினைவிருக்கா? முதல் நாள் இரவே லலிதாவை அதட்டி இருந்தாள் மாமியார். சஷ்டி விரதம் இருந்தா நாகசாபம் தீரும், அது போனால் தான் நல்லபடியா குழந்தை பிறக்குமாம். ஒரு முறை மாமியார் சுருக்கென்றது நினைவிற்கு வந்தது. காலையில் எழுந்ததுமே அறையை சுத்தம் செய்து வைத்தாள் லலிதா. 2 நாட்களுக்கு முன்னதாக ஆனந்தன் கம்பெனி விஷயமாக டூர் புறப்பட்டு போயிருந்தான். நீ அம்மா ரூமில் படுத்துக்க, நான் வர 1 வாரத்துக்கு மேலாகும், புரியுதா? மணியை எச்சரித்து விட்டு புறப்பட்டான். அவள் எதுவுமே பேசும் நிலையில் இல்லை. தனது அன்றாட தேவைகளை எடுத்து ஒரு தோல் பைக்குள் போட்டு வைத்தாள். புதிய படுக்கை விரிப்புகள், தலையணை உரைகளை எடுத்து படுக்கையை மாற்றினாள். அன்றைய ஆபீஸ் உடைகளை மட்டும் தயாராக எடுத்து வைத்து கொண்டாள். குளித்து சமையலறை பூந்தவளுக்கு அதற்கு பிறகு நேரம் போனது தெரியவில்லை. பாயசம் காய்ச்சனும், சேமியாவை வறுத்துடு, பச்சடிக்கும் ஆப்பிளை பொடியாக நறுக்கிடு, உருளைக்கிழங்கு தானே பொரியல் செய்திருக்க, கத்திரிக்காயை சாம்பாரில் போடாதே, சம்மந்தியம்மாளுக்கு கத்திரிக்காய் அலர்ஜியாம். பொறித்து கொட்டியபடி வாசலுக்கும் முள்ளுக்கும் நடை போட்டாள் கிருஷ்ணவேணி. வழக்கம் போல் நகத்தை கொறித்து கொண்டு புத்தகத்தில் மூழ்கி கிடந்த பானுமதி சோம்பல் முறித்தாள். நீலா அண்ணி அண்ணன் குழந்தைகளுடன் ஸ்டேஷனுக்கு புறப்பட்டு போவதில் மும்முரமாக இருந்தனர். மாமனார் விஜயத்தின் பொருட்டு தாமோதரன் அன்று லீவு போட்டு இருந்தான். மசமசன்னு சமையல் அறையிலே வேலை செஞ்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்காதே, நேரம் ஆயிடும். தாமோதரன் மனைவியை அன்புடன் கடிந்து கொண்டான். லலிதாவிற்கு மனதில் எரிச்சல். காலை வேளை அமக்கலத்தில் ஒரு நாள் கூட சமையலறை பக்கம் தலை காட்டி அறியாதவள் நீலா. அவளது பெரிய மைத்துனரும் அல்லவா நம்புகிறார். அவள் முகத்தை திருப்பி கொண்டாள். எல்லோரும் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள். அவனவன் பெண்ஜாதி உடம்பை தேய்த்து கொள்ளக்கூடாது, அவ்வளவே. நான் மட்டும் விதிவிலக்கு. லலிதா முகத்தில் வேர்வை துளிகள் பெருக்கெடுத்தன. ஸ்நானம் செய்த ஈரக்குந்தலை அப்படியே அள்ளி முடிந்ததில் தலைவலி மண்டையை பிளந்தது. மாமியார் அவள் முதுகுபுறம் நின்றபடி ஓடும் குதிரையை சாட்டையால் சொடுக்குவது போல் அதிகாரம் செய்து கொண்டிருந்தாள். லலிதாவிடம் ஒரு குணம். அவளிடம் சில பொறுப்புகளை ஒப்படைத்து விட்டால் அவளாகவே ஒழுங்காக எல்லாவற்றையும் முடித்து விடுவாள். ஆனால் எவராவது அவளது வேலைகளில் தலையிட்டு இதை இப்படி செய், அதை அப்படி செய் என்று கூற ஆரம்பித்தால் தடுமாற்றம்தான். கையில் இருப்பவையெல்லாம் குழப்பம்தான். காப்பியை ஒட்டுமொத்தமாக கலக்காதே, அவங்க ஒவ்வொருத்தராக தனித்தனியாக காப்பி போட்டு சாப்பிடுவதுதான் பழக்கமாம். லலிதா மௌனமாக தலையாட்டினால். பதில் பேசினால் கிருஷ்ணவேணி எரிந்து விழுவாள். அன்று அவரது வங்கியில் ஆடிட் கெடுபிடி வேறு. வீடு திரும்ப நேரமாகும் என்று சொன்னால் என்ன நடக்கும் என்று கிளி. இதர நாட்களாக இருந்தால் அவள் சாயந்தரம் வர நேரமாகும் என்று கூறிவிட்டு புறப்படுவாள். ஆனால் அன்றைய நிகழ்ச்சிக்கு பிறகு அவளால் எதுவுமே கூற இல்லாமல் மனதில் ஒரு புழக்கம். பானுமதி உறக்க குரல் கொடுத்தாள். எனக்கு காலேஜுக்கு நேரம் ஆகுதுமா, இதோ ஒரு நிமிஷம் என்றபடி சாப்பாடு மேஜை மீது தட்டுகளை வைத்தாள் லலிதா. அவளும் ஒரு வாய் அள்ளி போட்டு கொண்டு கிளம்ப வேண்டும். உப்பு காரம் எல்லாம் சரியா இருக்கா? பாயசத்தில் சர்க்கரை எல்லாம் தூக்கலாவே இருக்கட்டும். ஏலக்காய் பொடி செய்து போட்டியா? மனமே இல்லையே. கிருஷ்ணவேணி தொணதொணத்தாள். என்னம்மா, எனக்கு பசி உயிர் போகுது, நீ பாட்டுக்கு வளவளன்னு. மகள் எரிந்து விழுந்தபடி சாப்பாடு மேஜை அருகே தொப்பென்று அமர்ந்தாள். கிருஷ்ணவேணி மகளை ஆதரவுடன் பார்த்தாள். சாப்பிடுமா, ஆனால் இந்த ட்ரெஸ்லேயே காலேஜ் போக போற என்று கேட்டாள். ஏனாம், இந்த மிடி ட்ரெஸ் ஃபேஷன், இதுக்கு என்னவாம் சீறினாள் மகள். கொம்பேரி மூக்க நாட்டமா அந்த பொண்ணு ஒரு ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டு நிற்குது. நல்லா ஒரு சேலை கட்டக்கூடாது என்று சம்பந்தி வீட்டம்மா கூறிவிட்டால் என்ன செய்வது என்று உள்ளூர பயம். கிருஷ்ணவேணிக்கு மகளிடம் உண்மையை விண்டு வைத்தால் அவள் பத்திரகாளி ஆகிவிட மாட்டாளா? சரி சரி, சாயங்காலம் நல்லா ஒரு சேலை எடுத்து கட்டிக்க. உங்கள் அண்ணியோட அம்மா பார்த்தா. அவள் முடிக்கு முன் மகளின் முகம் கோணியது. உதட்டை பிதுக்கிவிட்டு, என்ன பொண்ணு பார்க்க அவங்க வீட்டில் பிள்ளை ஏதாச்சும் இருக்காமா கேலி செய்தாள். தாயின் குரலில் கனிவு. அவங்களுக்கு அண்ணன் மகன் அமெரிக்காவில் வேலையில் இருக்கான். அடுத்த மாதம் இந்தியா வரானான். அதுக்காகத்தான் சொன்னேன், ரகசியமாக கூறினாள். வரட்டும், அதுக்கு நான் என்ன ஷோகேஸில் நிற்கிற பொம்மையா? அலங்காரம் செய்துட்டு நிற்கிறதுக்கு? பாருங்கம்மா, எனக்கு இப்போ கல்யாணமே வேண்டாம், அழுத்தமாக கூறியபடி தட்டில் பிரதிபலித்த தன் முகத்தை வெறித்தாள் பானுமதி. லலிதா தட்டில் சோற்றை பரிமாறி குழம்பை ஊற்றினாள்.
நெய்யை விட போனவளிடம், ஐயோ கொழுப்பு சத்து வேணாம், உடம்பு ஊதி போகும், நான் டயட்ல இருக்கேன் என்றால் உறக்க. நல்லா இருக்கு, வளர பொண்ணு, டான்ஸ் வேற ஆடுற, உடம்பில் சக்தி வேணா, சாப்பிடு, தாயார் உரிமையுடன் அதட்டினாள். எனக்கு கொழுப்பு சத்து வேணாம், சின்ன அன்னைக்கு தான் கொழுப்பு வேணுமாம், நெய் போட்டு சாப்பிடட்டும். சீண்டலுடன் தட்டில் இருந்த சோற்றை பிசைந்தாள் பானுமதி. லலிதா நெஞ்சினுள் முல்லை போல் சுரீர் வேதனை. கொழுப்பு உன் உடம்பு நாக்கு எல்லாத்தையும் ஏறி இருக்கு, உனக்கு நெய் தேவையில்லை தான், ஆனால் ஓடா தேய்ந்து போற எனக்கு கொழுப்பு தேவைதான். சொல்ல துடித்த நாக்கை சட்டென அடக்கி கொண்டாள். அப்படி பேச முடியாதபடி அவளை அடக்கிவிட்டு போயிருக்கானே அவளது கணவன். லலிதா ஒரு வினாடி தட்டையே விரித்தாள். பிறகு ஒரே அல்லாக உணவை முடித்து கொண்டு எழுந்தாள். அண்ணியின் பெற்றோர் வருவதற்குள் ஆபீஸுக்கு கிளம்பிவிட வேண்டும். வீட்டில் தாங்கினால் ஆபத்து. சாப்பிட்ட தட்டை மேஜை மீது வைத்துவிட்டு பானுமதி ஓடிச் சென்று கையை கழுவி கொண்டாள். சாப்பிடும் முன் மட்டுமல்ல, சாப்பிட்ட பின்பு அவள் எச்சில் தட்டை தீண்டாதவள். லலிதா தட்டுக்களை எடுத்து சுத்தம் செய்துவிட்டு மேஜை துடைத்து வைத்தாள். ஆபீஸ் புறப்படுவதற்கு முன் காலையில் தயாரித்து வைத்திருந்த எலுமிச்சம்பழ சோற்றையும் ஊறுகாயையும் டப்பாவினுள் அடைத்தாள். பிளாஸ்டிக் பையினுள் அதை அடக்கம் செய்தால் தயாராக வைத்திருந்த நீல நிற ஆர்கண்டி வாயில் சிலையை மாற்றி கட்டிக்கொண்டு கண்ணாடியில் ஒரு வினாடி அழகு பார்த்தாள். மானிறந்தான் என்றாலும் நாகரிக ஒப்பனையில் அவள் அழகியாக விளங்கினாள். கழுத்து வரை புரண்ட கூந்தலை கிளிப் போட்டு ஒதுக்கியிருந்தாள். வட்டமான பொட்டும் எல்லை கோடுகளான இரு வில் புருவங்களும் அகன்ற கண்களுமாக அவள் பளிச்சென்றுதான் விளங்கினாள். வைரமுக்குத்தி மூக்கில் மின்னாவிட்டால் என்ன? நீண்ட கூர்மையான நாசி, அழகிய அளவான உதடுகள், கச்சிதமான உடல் கட்டு, காதுகளிலும் கைகளிலும் பணக்காரர்களை பகட்டாக தெரியாவிட்டால் என்ன? காதில் சிறிய முத்துத்தோடும் கையில் வளையல், கழுத்தில் மெல்லிய சங்கிலியுமாக அவள் கவர்ச்சியாகத்தான் இருந்தாள். இல்லாவிட்டால் கிருஷ்ணவேணி அம்மாள் அவளை மருமகளாக அந்த வீட்டு படியேற விட்டு இருப்பாளா? லலிதா தன் தமையினை கருணை பொங்கும் இதயத்துடன் ஒரு முறை எண்ணி பார்த்தாள். தாய் தகப்பன் இல்லாத குடும்பம். லலிதாவின் தமக்கையை இரண்டாம் தரமாக வாழ்க்கைப்படுத்தி தனது ஒரு சுமையை குறைத்து கொண்டிருந்தார் அண்ணன். 2 தம்பிகள் படிப்புக்கும் பிற்கால வாழ்விற்கும் அவனை அண்டியிருந்தனர். லலிதா படிப்பில் கெட்டி வகுப்பில் முதல், கல்லூரியில் தங்கப்பதக்கம் வாங்கின பெருமை அண்ணனுக்கு. நீ நல்லா படித்து வேலைக்கு போனா தன்னால் ஒருத்தன் வந்து கொத்திட்டு போவான் என்று பீட்டிக் கொண்டார். வங்கியில் வேலைக்கு சேர்ந்தபோது உணர்ச்சி பொங்க லலிதா அண்ணனிடம் கூறினாள், அண்ணா, எங்களுக்காக நீங்கள் உழைச்சது போதும், இனிமே இந்த ஜவுளி கணக்கு வேலையை விடுங்க, நான் சம்பாதிக்கிறேன். பைத்தியம், நீ சம்பாதிச்சு நான் சாப்பிடக்கூடாதுமா? இந்த வேலை உனக்கு ஒரு ஊன்றுகோல், பொருளாதார சுதந்திரம். இது எக்காரணம் கொண்டும் விட்டுடாத. உன் புருஷன் சம்பாத்தியத்தில்தான் எல்லாம் வாங்கணும்னு நீ சதா கையேந்திக்கிட்டு கண்ணை கசக்கிட்டு நிற்க வேணாம். நீயே இஷ்டப்பட்டதை வாங்கிக்கலாம். தெரிஞ்சுக்க, அன்புடன் அறிவுரைகள் வழங்கினார் அவர். தெரிந்த உறவினர் மூலம் வீடு தேடி வந்த கிருஷ்ணவேணியின் உள்நோக்கம் அவளது அண்ணனுக்கு தெரிந்திருக்க நியாயமில்லை. தான் திருவல்லிக்கேணி சந்தின் ஒட்டு கொடுத்ததற்குள் பெண் பார்க்க அந்த அம்மாள் வந்தபோது அவர் கை கால்கள் பதறின. உங்கள் பெண்ணை பேங்க்லேயே பார்த்து விட்டோம், எங்கள் சித்தப்பா மகன் தான் சொன்னார், உங்களுக்கு ரொம்ப சிநேகிதக்காரராம். வலிவிலே வந்த ஸ்ரீதேவி போல கிருஷ்ணவேணி அம்மாள் அவர் கண்களுக்கு தோன்றினாள். மந்தவெளி பக்கம் பெரிய பிளாட், பெரிய இடம், பதவியில் இருக்கிறான். அவன் மனைவியும் பெரிய இடம், வேறு தொல்லை இல்லை. ஆனந்தும் பார்க்க லட்சணமாக இருந்தான். காதோர கிருதாவும் சுருள்ராவும் நிறமாக பையன் அம்சமாக இருக்கிறான். அண்ணன் கிறங்கி போனார். பெரியவன் இன்ஜினியருக்கு படித்தான். சின்னவனுக்கு படிப்பில் அத்தனை நாட்டம் விழல. பட்டம் வாங்கிறதுக்குள்ள இந்த வேலை கிடைச்சிட்டது, சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான். பிறகு எங்கே படிப்பை முடிக்கிறது? உங்கள் தங்கச்சியும் ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்க. பிறகு நாள் பார்த்து கிருஷ்ணவேணி முடித்து விட்டாள். படிப்பு குறைவானால் என்ன, எளிமையான முறையில் கையை கடிக்காமல் திருநீர்மலையில் கல்யாணம். எந்தவித ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் கையோடு லலிதாவை புக்ககத்திற்கு அழைத்து போய்விட்டார்கள். ஏதோ நம்மால் முடிந்தவரை சீர் செய்து அனுப்பி வைத்தோம் என்ற திருப்தியில் அண்ணன் இருந்து விட்டார். கல்யாணம் ஆகிவிட்டது என்றதும் ஒரு பெண்ணின் களி தீர்ந்து விட்டதா? இல்லை, சில சமயங்களில் அவளது பழி அதன் பிறகுதான் ஆரம்பிக்கிறது. அவளை பொறுத்தவரையில் அனந்தன் சுயநலம் மிகுந்த ஒரு மனிதன். அவனது தேவைகள், விருப்பு வெறுப்புகளை அவள் மீது சுமத்தி தன் காரியங்களை செயலாக்குவதில் சமர்த்தன். லலிதாவிற்கு தன் குறைகளை எவரிடம் சென்று முறையிட முடியும்? அவளது தமக்கை வாக்கப்பட்ட இடத்தில் பிள்ளை இல்லாத குறையுடன் குமைந்து கொண்டிருந்தாள். அண்ணன் திருமணத்தை பற்றிய நினைவே இல்லாமல் தம்பிகளின் வாழ்க்கைக்காக உழைத்து கொண்டிருக்கிறார். திருமணமாகி சுகமாக தங்கை வாழ்கிறாள் என்று அவர் மனச்சமாதானத்துடன் இருக்கட்டுமே. லலிதா பிறந்தகம் பக்கம் போவதையே தவிர்த்தாள். மாதச்சம்பளம் முழுவதும் மாமியாரின் கையில் போன பிறகுதான் லலிதா விளங்கி கொண்டாள். சம்பள குறைவான மகனுக்கு படிப்பு மட்டமான மகனுக்கு ஈடு கொடுக்க படித்த அறிவுள்ள சம்பாதிக்கும் மருமகள் தேவை.
லலிதா அந்த இடத்தை பூர்த்தி செய்து விட்டாள். வீட்டு மேலே கடன் இருக்குது, அதை அடைக்கணும்னா பிள்ளைங்க தான் கொடுத்தாகணும். கிருஷ்ணவேணி அடிக்கடி ஜாடையாக கூறுவதன் பொருளும் அவளுக்கு புரிந்திருக்கிறது. சம்பாதிப்பது கடன் அடைக்கவே உன் புருஷனால் முடியாதத மருமகளே, நீ கொடு. உனக்கு கணவன் தேவை, எனக்கு பணம் தேவை. வியாபார நோக்கமான ஒரு வாழ்க்கை ஒப்பந்தம். லலிதா இதையெல்லாம் பொருட்படுத்தியிருக்கவே மாட்டாள். அவளிடம் மாமியார் ஒரு துளி அன்பு காட்டியிருந்தால், வீட்டில் மற்றவர்கள் எப்படி நடந்திருந்தாலும் வீட்டின் தலைவி என்ற முறையில் அவள் பணிவுடன் நடந்திருந்தால் லலிதா எந்த துன்பத்தையும் பொருட்படுத்தி இருக்க மாட்டாள். சமீப காலமாக அவளை கேவலப்படுத்துவதை அவளால் சகித்து கொள்ள முடியாமல் போயிற்று. அன்று டாக்டர் ரேவதி கிளினிக்கில் இருந்து திரும்பியதும் வீட்டில் நடந்த நிகழ்ச்சியை அவளை ஒரு வினாடி செயலிழக்க செய்தது. அழைப்பு மணியை அலற விடுறது யாரு? அதட்டியபடி பானுமதி கதவை திறந்தாள். ஓ சின்ன அண்ணி, என்ன குட் நியூஸ் கொண்டு வந்து இருக்கீங்களா? ஜோரா பில் அடிச்சிங்க. தொடர்ந்து கிண்டலாக வரவேற்றாள். முன்புற வரவேற்புரை ஓரத்தில் சுவருக்குள் பாய்ந்திருந்த அலமாரிக்குள் செருப்புகளை சுழற்றி வைத்து மூடினாள் லலிதா. அவளது தெம்பும் அத்துடன் மூடிக்கொண்டு வீட்டு உணர்வு தோல்பையை இறுக்கியபடி உள்ளே செல்ல முயன்றாள். டாக்டர் அம்மா என்ன சொன்னாங்க? பெரிய மைத்துனர் நாத்தி ஓரகத்தி என எல்லோர் முன்னிலையிலும் மாமியார் கேட்டது ஏனோ லலிதாவிற்கு பிடிக்கவில்லை. மெல்லிய குரலில் மாமியார் அருகே வந்தால், எனக்கு உடம்பில் கோளாறு எதுவும் இல்லைன்னு சொன்னாங்க என்றாள். கிருஷ்ணவி அம்மாள் விடுவதாக இல்லை. அப்ப நீ சொல்றதுக்கு என்ன அர்த்தம்? அதற்கு மேல் லலிதாவின் பொறுமை எல்லை கடந்து விட்டது. அது புரியலையாமா? அண்ணன் மேலதான் கோளாறுன்னு சொல்றாங்க, அப்படித்தானே? பானுமதி தலையிட்டதும் கோபமாக அவளை வெறித்தாள் லலிதா. நான் கேட்டதுக்கு அவளை எதற்கு வெறிச்சு பார்க்குற? மாமியார் அதட்டினாள். டாக்டர் ரேவதி உங்கள் மகன் உடம்பையும் பரிசோதிக்கணும் என்று சொன்னாங்க. நிதானமாக கூறிவிட்டு உள்ளே செல்ல திரும்பினாள் லலிதா. நல்லா இருக்கே நியாயம். எதற்காக அவனை பரீட்சை செய்யறதா? மாமியாரின் அதட்டலான கேள்விக்கு பதிலளிக்காமல் உள்ளே சென்றாள் லலிதா. மருமகளை தொடர்ந்து வந்த கிருஷ்ணவேணி குரலை உயர்த்தியபடி, யார் பேர்ல குத்தம் சொல்றதுன்னே இல்லையா? குழந்தை குட்டிகளை பெற்று வம்சம் தலைக்கிற குடும்பம் எங்களது. மலட்டுத்தனங்கிறது எங்க குடும்பத்தில் இல்லை. சாட்டடி போல விழுந்த வார்த்தைகளை கேட்டு வெடுக்கட நிமிர்ந்தாள் லலிதா. என்ன சொல்றீங்க அத்தை? உண்மைத்தான் சொல்றேன். உங்க அக்காக்காரி ஒருத்தி போதாதா உங்க வம்சத்து யோக்கியதை பத்தி சொல்றதுக்கு? வயிற்றை துடைச்சிட்டு வந்து நிற்கிற குடும்பம் தானே நீ. நீ மட்டும் எப்படி இருப்பியா? படபடத்தாள் கிருஷ்ணவேணி. அவள் பின்னால் எட்டி பார்த்த பானுமதி முகத்தில் விஷம சிரிப்பு. எதுக்காக கவலைப்படுறீங்க அண்ணி? இந்த காலத்தில் டெஸ்ட் டியூப் குழந்தைங்க பிறக்குதே, நீங்களும் முயற்சி செய்யலாமே. சட்டப் பானுமதி, பெரியவங்க கிட்ட எதை பேசுறது வரமுறை வேணாம் உனக்கு? பொறுக்க முடியாத கோபத்தில் சீறினாள் லலிதா. கிருஷ்ணவேணி முகம் கோபத்தால் ஜொலிக்க ஆரம்பித்தது. என்ன சொன்ன? என் மகளை பார்த்து வாய மூடு நான் சொன்னேன். உனக்கு எத்தனை துணிச்சல்! என் எதிர அவளை எப்படி அலட்சியா பேசுறியே? லலிதாவின் உடல் முழுவதும் உணர்ச்சியில் துடித்தது. உதடுகள் நடுங்கின. அத்தை, நீங்க வீட்டுக்கு பெரியவங்க. பானுமதி வயசுல சின்ன பொண்ணு. இப்படிப்பட்ட விஷயங்களை கேலி செய்து குத்தி காட்டலாமா? சொல்லுங்க என்றால் குரல் நடுங்க. உள்ளதை சொன்னா உடம்புக்கு நோப்பாலமா? உனக்கு சுடுதை என்ன செய்யறது? மாமியார் வெடித்தாள். தப்பு என் பேரில் இல்லை. உங்க மகனையும் டாக்டர்கிட்ட அனுப்புங்க. பிறகு என் பேரில் தவறுன நீங்கள் என் மேலே நெருப்பை வாய் கொட்டினாலும் ஒத்துக்கொள்கிறேன். அது வரைக்கும் வார்த்தையால் நெருப்பை கக்கிடாதீங்கன்னு தான் சொன்னேன். லலிதாவின் கண்களில் நீர் பெருக்க கன்னங்களின் மீது சுட ஆரம்பித்தது. எங்கள் மேலே எரிஞ்சு விழுந்து என்ன பையன்? நாங்கள் எதுக்காக ஆனந்த் மேலே சந்தேகப்படணும்? உனக்கு சாமர்த்தியம் இருந்தா உன் புருஷன்கிட்டயே சொல்லு, சீறினாள் மாமியார். அண்ணனை கூட்டிகிட்டு போய் டாக்டர்கிட்ட செக்கப் செய்து கொள்ள சொல்லுங்க. அதை விட்டுட்டு என்கிட்ட எரிஞ்சு விழுவானே. வாங்கம்மா போகலாம். பானுமதி தாயின் கையை பிடித்து இழுத்து கொண்டு போனாள். அன்று இரவு சாப்பாட்டின் போது வீட்டில் ஒரு பயங்கர அமைதி. ஆபீஸிலிருந்து வீடு திரும்பிய ஆனந்தனுக்கு எதுவும் புரியவில்லை. ஆனால் என்னவோ நடந்திருக்கிறது என்பது மட்டும் அவனுக்கு உணர்த்தியது. ஒன்றும் தெரியாதவன் போல் அவன் இரவு படுக்க போனான். கணவனை தனிமையில் கண்டதும் லலிதா மனமுடைந்து போனாள். கட்டிலின் மீது அமர்ந்தவள் விசித்து விசித்து குழந்தையைப் போலும் அழும் மனைவியை விழிப்புடன் பார்த்தான். என்ன நடந்தது லலிதா? எதுக்கு அலற? இப்படி உட்காரு, ஆறுதலாக கூறியதை கேட்டதும் அருகே வந்து அமர்ந்தாள் அவள். அதுக்காரும் அடக்கி வைத்திருந்த அழுகை வெள்ளமாக பாய ஆரம்பித்தது. அழாத, நடந்ததை சொல்லு. அவளது தோலை பற்றி உலுக்கினான். சிறிது நேரத்தில் விசும்பல் அடங்கியது. கணவனது தோளின் மீது ஆதரவாக சாய்ந்து கொண்டாள் லலிதா. டாக்டர் ரேவதி கூறியது முதல் வீட்டில் நடந்தது வரை திணறலுடன் கூறியவளை சிறிது சினத்துடன் கேட்டான் ஆனந்தன். நானும் தான் கேட்கிறேன். அம்மா கேட்டதில் என்ன தவறு? உன்னைத்தானே பரிசோதிக்கணும். என்னை எதற்காக அந்த டாக்டர்மா வர சொல்றாங்க? சிறிது சினத்துடன் கேட்டான். ஆனந்தன் கணவனது தோளிலிருந்து வெடுக்கட தலையை நிமிர்த்தினாள் லலிதா.
அவனை ஏறிட்டு பார்த்தவள், நீங்களுமா அவங்களாட்டம் சொல்றீங்க என்றால் வேதனையும் துயருமான குரலில். நான் ஆண் பிள்ளை, இது மாதிரி எல்லாம் டாக்டர் கிட்ட வந்து நிற்க எனக்கு நேரமும் இல்லை, என் பெயரில் தவறும் இல்லை, போதுமா? நறுக்கென பதிலளித்து விட்டு கட்டிலின் மீது படுத்து விட்டான் அவன். கணவனது துணையை ஊன்றுகோலாக கருதி வந்தவளுக்கு அவளது கால்களையும் தட்டிவிட்டு கைக்கோளையும் பிடுங்கி எறிந்த உணர்வு 1000 ஊசிகளாக உள்ளத்தை குத்தி ரணகலமாக்கியது. நீயுமா? துணை என்று வந்த நீயே என்னை உதறிவிட்ட பிறகு மற்றவங்க சொல்லம்பு என்ன செய்ய முடியும்? ஏற்கனவே நெஞ்சில் ஊசி குத்த இடமில்லாத ரணம் இருக்கும்போது வேறு எவர் வந்து வார்த்தைகளால் குத்த முடியும்? இரவு முழுதும் அழுது தீர்த்தாள் லலிதா. மனைவியிடம் முகம் கொடுத்து பேசாமல் 2 நாள் இருந்த பிறகு 3ஆம் நாள் டூர் புறப்பட்டு போனான் ஆனந்தன். அவன் வரையில் இந்த நரகத்திலிருந்து விடுதலை அவளுக்கு. அத்தியாயம் 4. லலிதா, அவங்கெல்லாம் வராங்க. மாமியாரின் உச்சஸ்தாயி குரலில் அவளை திடுக்கிட செய்தது. ஐயோ, நேரம் ஆயிட்டது, ஆபீஸ் போகணும், பஸ் போயிருக்கும். மனம் பறக்க வேகமாக வெளியே வந்தாள். காரில் இருந்து இறங்கிய அண்ணியின் பெற்றோர் கண்ணில் படாமல் பின்பக்க கதவின் வழியாக அடுத்த பிளாட்டின் படி வழியாக இறங்கி சென்றாள். தோல்பையை திறந்து குட்டி மணிப்பரிசை திறந்து பார்த்தவள் மனதில் நிம்மதி. ஆட்டோவிற்கு தேரும்படியாக ஒரு கணிசமான 20 ரூபாய் நோட்டு எட்டி பார்த்தது. அதே சமயம் டிபன் டப்பாவை மறந்தது நினைப்பு வந்தது. அன்று கையிருப்பு. ஆட்டோவிற்கு போனால் அவள் பட்டினிதான். வேகமாக நடந்தாள். அவள் பேங்க் ஆடிட்டர் வேலை முடிந்து அன்று கிட்டத்தட்ட 1 வாரம் ஆகிவிட்டது. டிசம்பர் கடைசி நேர கணக்கு வேலைகளும் தொடங்கிவிட்டால் வீடு திரும்ப நேரமாகலாம். வெளியூர் புறப்பட்டு போன கணவன் இன்னும் திரும்பவில்லை. லலிதாவிற்கு அவசரமாக திரும்ப வேண்டிய அவசியம் இருக்கவில்லை. ஆனால் கிருஷ்ணவேணி அவளை விரைவாக திரும்பச் சொல்லி அடிக்கடி கட்டாயப்படுத்தினாள். சம்மந்திங்க இன்னைக்கு டிராமா பார்க்க போறாங்க, அவங்க கூட என்னையும் பானுவையும் வர சொல்லி வற்புறுத்துறாங்க. வீட்டில் கை குழந்தைக்காரி அண்ணி ஒண்டியாக கஷ்டப்படுவா, சீக்கிரம் வந்துரு. மாமியாரின் உத்தரவுக்கு அவள்தான் பயப்பட முடியும். பேங்க் மேனேஜர் கூட பயப்பட வேண்டும் என்றா எதிர்பார்க்க முடியும்? மனதில் குமரியபடி லலிதா காலையில் புறப்பட்டாள். சமையலறையில் காலை 5 மணி முதல் வேலை செய்த களைப்பு. ஆபீஸில் கணக்கு லெட்ஜர்களை பார்த்து பார்த்து பூத்து போன கண்கள். அவள் மிக்க சோறு ஊற்றியிருந்தாள். சம்மந்திகள் கெடுபடியில் வீடு ஓட்டலுக்கு சமமாக 2 பட்டு கொண்டிருந்தது. இன்னைக்கு நாங்கள் 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட போகிறோம், உனக்கு வர நேரம் ஆகும்னு சொன்னியே, ஏதாச்சும் சமைத்து கொள்ளு, திடுமென கிருஷ்ணவேணி கூறிவிடுவாள். அழுத்து சோர்ந்து வீடு திரும்பும் சமயம் யாவரும் புறப்பட்டு சென்று இருப்பார்கள். பக்கத்து பிளாட்கார பரிமளாவிடம் வீட்டு சாவியை வாங்கி கொண்டு கதவை திறந்தாள். ஒரே மயான அமைதி. ஏமா, பசியோட வந்திருக்க போல இருக்கு, ஏதாச்சும் காஃபி டிஃபன் வந்து சாப்பிட கொண்டு வரட்டுமா? பரிமளா ஓடி வந்து கேட்டபோது அவள் மறுத்து விடுவாள். அக்கம் பக்கம் உதவி தேவைதான். அதே சமயம் கருவேப்பிலை கொத்தமல்லி போலத்தான் அவர்களை தேவையான போது உபயோகித்துக் கொள்ள வேண்டும், வேண்டாத சமயம் தூக்கி போட்டு விட வேண்டும் என்பது மாமியாரின் கொள்கை. இதை அவள் நன்றாகவே தெரிந்து வைத்திருந்தாள். ரொம்ப ஸ்நேகம் கொண்டாடினால். நம்ம வீட்டு காரில் ஏறி உட்காந்துப்பாங்க, ஓசியில் லிஃப்ட் தரணும். பெரியவனுக்கு ஆஃபீஸ் ஃபோன் வேற வரப்போகுது, அதுவும் ஓசியில் அடிக்கடி பேச வருவாங்க. எல்லாத்துக்கும் மேலே நம்ம வீட்டு விஷயம் அவங்களுக்கு தெரிவானேன். மாமியாரின் மேலான அறிவுரை லலிதாவுக்கு. அது பற்றி கவலைப்படவோ பயப்படவோ நேரமில்லைதான். அவள் வீட்டில் தங்கும் நேரம் மிக குறைவு. அத்துடன் வீட்டு வேலைகளில் தன்னை மூழ்கடித்து கொண்டு விட்டால் வெளி உலகமே மறந்து போகும். அக்கம் பக்கம் திரும்ப கூட அவளால் முடியாது. பட்டினியால் உயிர் போனாலும் அவள் பரிமளாவிடம் வாய் திறவாமல் சமாளிப்பாள். பலவீனமான மனநிலையில் எங்கே உள்ளத்து உணர்ச்சியிலே கொட்டிவிடுமோ என்ற பயம். 5 நட்சத்திர ஓட்டல் சாப்பாட்டில் வயிற்றை தடவிக்கொண்டு வரும் கும்பல் திரும்பி வரும்போது லலிதா பிரிட்ஜை திறந்து ஒரு டம்ளர் மோரை குடித்து பசியாறி என்ன சின்ன நீ சமைச்சு சாப்பிட்டு 10 பாத்திரத்தை அடையாளம் தெரியாது துளக்கி வச்சிட்டீங்க போல இருக்கு. பானுமதி கிண்டலி யாவரும் சிரித்து மகிழ்வார்கள். பசி பட்னி வேதனை யாவும் அவளுக்கு பழக்கமாக்கி போனது. அதே சமயம் அண்ணியின் பெற்றோர் முன் அவளை மாமியார் சிறுமைப்படுத்துவது கேவலமாக தோன்றியது. பஸ் நிலையத்தில் நின்ற லலிதா தோளில் தொங்கிய தோல் பையை இறுக்கி பிடித்தாள். கைக்குள் டிக்கெட்டுக்கான சில்லறை கசகசத்தது. 2 நாட்களுக்கு முன் நடந்த அந்த நிகழ்ச்சி. சம்மதியம்மாள் அலங்காரவல்லியாக பூவும் பொட்டும் வைரமாக ஜொலித்தாள். செல்வாக்கின் பெருமை அந்த மாளிடம் கர்வமாக பொங்கி விழுந்தது. தம்பிதான் சம்பாதிக்குதே, எதுக்காக உங்கள் சின்ன மருமகளை வேலைக்கு அனுப்புறீங்க? காலை காப்பி பலகாரத்தை ஒரு கை பார்த்தபடி வினவினாள் அந்த அம்மாள். கிருஷ்ணவேணி முகத்தில் அசடு தட்டியது. சமாளித்தபடி அதுக்கும் பொழுது போக வேண்டாமா என்றாள். என்ன இது, வீட்டை கவனிக்கிறதான் ஒரு பெண் பிள்ளையோட வேலை, வெளியே போய் தான் வேலை செய்யணுமா? சமந்தியம்மாள் அதட்டினாள்.
இன்னும் கொஞ்சம் நெய் விடுமா இட்டி மேலே அருகில் அமர்ந்திருந்த சம்மந்தி ஐயா அதிகாரம் செய்து விட்டு தொடர்ந்தார். எங்கள் நீலா கூட படித்த கையோட வேலைக்கு போகணும்னு ஒத்த காலில் நின்னா. நான் தான் கூடாதுன்னுடுறேன். என்ன வேலை, பெரிய வேலை, அவன் கொடுக்குற 1000 ரூபாய்க்கு 1000 பேருக்கு பதில் சொல்லிக்கிட்டு. சேச்சே, வீட்டில் ராணி ஆட்டமாக உட்காந்துக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு உடம்பு தேஞ்சு மனசு உடைஞ்சு எனக்கு கட்டோட பிடிக்காத விஷயம். அதான் நீலாவுக்கு உடனடியாக கல்யாணம் செய்துட்டேன். பக்கபலமாக சம்பந்தியம்மாள் ஊதினாள். தொண்டை செருமியபடி லலிதாவை பார்த்தாள். வாயை திறந்து ஏதாச்சும் உளறிடாதே என்ற எச்சரிக்கை தெரிந்தது. உங்களுக்கு பணம் இருக்கிறது, அந்த மிதப்பில் நீங்கள் இதுவும் பேசுவீர்கள், இன்னமும் பேசுவீர்கள். எங்களைப் போல வறுமை கோட்டின் கீழே அவதிப்படும் பெண்களை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? எங்கள் அண்ணன் மாடாக உழைத்து ஓடாக தேய்ந்து எங்களை கரையேற்ற எத்தனை அவதிப்பட்டார். என்னுடைய மாத சம்பளம் முழுவதும் இங்கே கொடுக்கப்படாவிட்டால் ஒருவேளை சோறு கூட கிடைக்காது என்ற உண்மை உங்களுக்கு புரியுமா? பணத்தையும் கொடுத்து செக்கு மாடு போல நான் உழைக்கிறதால தான் உங்கள் மக ராணி போல வளைய வருகிறாள். மனது ஓவென கூச்சலிட்டது. சட்னி போடமா லலிதா, அன்புலக கூறியது பாசாங்குடன். என்ன செய்யறது, பாவம், அதுக்கு இன்னமும் ஒரு பூச்சி கூட வயிற்றில் வரல. வீட்டில் உட்காந்துக்கிட்டு என்ன செய்யும்? வேலைக்குத்தான் போகட்டும்னு பேசாமல் இருந்துட்டேன் என்றாள் கிருஷ்ணவேணி. லலிதாவின் முகம் அவமானத்தால் குன்றிச்சு வந்தது. மீண்டும் அவளையே குற்றவாளி கூண்டில் ஏற்றுகிறாளே மாமியார். ஆத்திரம் குமுற தலை நிமிர்த்தினாள். மிளகாய்பொடியும் நெய்யும் எடுத்துட்டு வா, மாமியார் அடிக்குரலில் மிரட்டினாள். சட்டென சமையலறைக்குள் புகுந்த அவளுக்கு ஆத்திரமும் அழுகையும் வந்தன. சம்மந்தி அம்மாள் உரத்த குரலில் கூறினார், இந்த காலத்தில் இது மாதிரி கேஸுக்கெல்லாம் தான் புது வைத்திய முறை வந்திருக்குதே. எனக்கு தெரிஞ்ச ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்தர் பம்பாயில் இருக்கிறார். அவர் அமெரிக்காவில் படிச்சுட்டு வந்தவர். ரொம்ப கைராசி பாருங்க. 12 வருஷமா என் தங்கச்சி மகளுக்கு குழந்தையே இருக்கல. ராமேஸ்வரன் காசின்னு போனாங்க. பண்ணாத பூஜை இல்லை. கடைசியில் அவர் தான் வைத்தியம் செய்தார். தங்கம் போல ஒரு பெண் பிறந்திருக்கு. செஞ்சுட்டா போகுது. தம்பி டூர்லேருந்து வரட்டும், பம்பாய் கூட்டி போக சொல்கிறேன். கிருஷ்ணவேணி பதில் சமாதானம் கூறினாள். ஸ்பெஷலிஸ்ட், அதிலும் அமெரிக்காவில் படித்து பட்டம் பெற்ற நிபுணர். பம்பாய் வாசம், சிகிச்சை லலிதாவிற்கு. அந்த வேதனையான சமயத்திலும் சிரிப்பு. கிருஷ்ணவேணி நயா பைசாவிற்கும் கணக்கு பார்க்கும் பெண்மணி. போன மாதம் சாமான் 1000 தானே ஆச்சு, இப்போ ஏன் 200 ரூபாய் கூட ஆயிருக்குது என்பதை லேசில் ஒப்புக்கொள்ள மாட்டாள். 25ஆம் தேதியோட சாமான்கள் எப்படி தீரும்? ஒரு மாதத்து சாமான்னா மாதம் முச்சுடும் இருக்க வேண்டாமா? இப்போ பருப்பு இல்லாமல் குழம்பு வச்சுடு, தோசை வேணாம், என்ன செலவு, அப்பளம் பொரிக்காத, இட்லி சுட்டா போதும். அடுக்கடுக்கான உத்தரவுகளை பிறப்பித்து சிக்கனத்தை கடுமையாக கடைபிடிப்பாள். இதில் லலிதாவின் பாடுதான் ஆபத்து. தாமோதரனும் ஆனந்தனும் வெளியே விருப்பம் போல சாப்பிட்டு விட்டு வீட்டில் பசி இல்லை என்று கூறி விடுவார்கள். பானுமதி மட்டும் என்ன, தோழிகளுடன் ஆளுபட்டா நான் என்று ஒரு கை பார்த்து விட்டு வந்து விடுவாள். அண்ணி நீலாவிற்கு அண்ணன் ரகசியமாக அவர்களது அறைக்குள் டிவனை வாங்கி வந்து தருவது லலிதா கவனித்திருக்கிறாள். ஆனால் அவளது கணவனோ, அவனுக்கு அவளை பற்றி தானே நினைப்பு. நீங்கள் மட்டும் சாப்பிட்டீங்களே, என்னை பற்றி எண்ணி பார்த்தீங்களா என்று கேட்டுவிட முடியாது. ஏன் உங்கள்கிட்ட பணம் இல்லை? சாப்பிட்றதுனா நான் கையை பிடிக்கிறேன், தூக்கி எறிந்தால் போல பதில் கிடைக்கும். மாமியாருக்கு பாதி நாளைக்கு டயட், மீதி நாள் மருந்து உபச்சாரங்கள். அவளை பற்றி கவலைப்பட யார் இருக்கிறார்கள்? அண்ணனிடம் முறையிட்டால் அவர் துயரத்தில் துடித்து போக மாட்டாரா? மாமியாரின் கரிசனம் வெறும் வெளிப்பூச்சு, சம்மந்தியின் கண்களில் தூவும் மாய்மாலம். அதற்காக லலிதாவை காட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அந்த சம்பவத்திற்கு பிறகு லலிதா வீட்டில் தங்கும் நேரத்தை குறைத்தாள். இரவு படுக்க போகும் சமயம் மட்டும் மாமியாரின் அறைக்குள் படுக்கையை விரிப்பாள். இதர நேரங்களில் ஆபீஸ், அதை விட்டால் சமையலறை என்று தஞ்சம் புகுந்து விட்டிருந்தாள். அத்தியாயம் 5. அன்று காலை ஆனந்தன் சென்னை வந்து சேர்வதாக சொல்லியிருந்தான். அவள் புறப்படும் வரை வந்து சேர்ந்தபாடில்லை. ஆடிட் வேலை முடிந்த கையுடன் டிசம்பர் மாத வேலைகளையும் மேனேஜர் நெருக்கி பிடிக்க துவங்குவார். அவரது வேண்டுகோளுக்கு இணங்க மெயின் ஆபீஸிலிருந்து அதிகப்படியாக 2 ஆபீசர்கள் வந்திருந்தனர். அந்த இருவரில் சோமசுந்தரம் என்ற ஆபீசர் சிறிது பணிவுடன் நடந்து கொண்டான். தான் உயரதிகாரி என்ற கர்வமோ அல்லது குமாஸ்தாக்களை, அதிலும் பெண் குமாஸ்தாக்களை ஓட ஓட விரட்டி வேலை வாங்கலாம் என்ற அகந்தியோ இல்லாதவன். இந்த லெஜர் டேலி ஆகல சார் என்று கூறினால் ஓடி வந்து உதவி செய்வான். மற்ற ஆபீசர் சரியான கடுவன் பூனை. ஸ்ட்ரைக், யூனியன், மண்ணாங்கட்டின்னு பேசினா போதாது, வேலையிலும் கருத்து வேணும். எரிந்து விழுந்தான். ஒரு கணக்கு போட தெரியல, வீட்டில் உப்பு புளி கணக்கு கூட ஒழுங்கா எழுத தெரியாம வேலைக்கு வந்துடுறாங்க. அவன் ஒரு நாள் முணுமுணுத்தது காதில் விழுந்தது. வேறு எவராக இருந்தாலும் அந்த மனிதனுக்கு பாடம் கற்பித்திருப்பார்கள்.
என் வேலை இல்லை சார், இதெல்லாம் உங்களது என்று பதிலுக்கு அரட்டலாக கூறியிருக்கலாம். ஸ்ட்ரைக், வம்பு, வழக்கு என்றெல்லாம் ஈடுபட அவளை போன்ற பெண்களுக்கு நேரம் இருப்பதில்லை. நியாயமான உரிமைகளை தட்டி கேட்கவே அவளுக்கு துணிவு இருக்கவில்லையே. மௌனமாக இருந்து விட்டாள். மேடம், ஏதேனும் உதவி தேவைன்னு சொல்லுங்க. ஒரு முறை சோமசுந்தரம் கேட்டபோது கண்களை மலர்ந்து நன்றியுடன் பார்த்தாள். தேங்க்யூ மிஸ்டர் சோமசுந்தரம் என்றாள். பல சமயங்களில் அவளுக்கும் அவளது சக ஊழியர்களுக்கும் ஏற்பட்ட சந்தேகங்களை அவன் தெளிவுபடுத்த உதவினான். இன்னைக்கு ரொம்ப நேரம் நிற்க முடியாது சார், வீட்டில் வேலை இருக்கு என்று சொன்னவர்களிடம் எரிந்து விழாமல், ஓகே, நாளை காலையில் சீக்கிரம் வந்து செய்திடுங்க என்று தட்டி கொடுத்து வேலை வாங்கி கொண்டான். ஒரு சிறந்த மேலதிகாரி என்ற பெயரை வாங்கி கொண்டிருந்தான். லலிதா அவனை ஆபத்பாந்தவனாக எண்ணிக்கொண்டாள். இன்னைக்கு எப்படியாச்சும் சோமசுந்தர கிட்ட தான் உதவி கேட்கணும். லெஜர் வேலை நிறையவே இருக்கு. மனதுக்குள் எண்ணியபடி கைகடியாரத்தை பார்த்தாள். 8 மணி பஸ். 8 கூட பார்க்கவில்லையே. குட் மார்னிங் மேடம். தூக்கி வாரி போட நிமிர்ந்தான். சோமசுந்தரன் புன்னையுடன் நின்று கொண்டிருந்தான். நீங்க இங்கதான் இருக்கீங்களா? சமாளித்தபடி கேட்டாள் லலிதா. ஆமாம், அதோ தெரிய லாட்ஜ், அதுதான் என் வீடு சிரித்தான் அவன். அப்போ உங்கள் குடும்பம்? நான் இன்னும் திருமணங்கிற விலங்குல மாட்டிக்காத அதிர்ஷ்டசாலி. சாரி, உங்களைப் போல குடும்பத்தில் இருக்கிறவங்கிட்ட தவறாக பேசிட்டேன், சும்மா விளையாட்டா தயங்கினான் அவன். பரவாயில்லை, ஷேக்ஸ்பியர் சொன்னதா ஒரு நினைப்பு. பிரம்மச்சாரியும் மனமானவனும் முடிவில் வருத்தப்படுகிறார்கள். ஆஃபீஸ்க்கு நேரம் ஆகிட்டே போகுது, பேசாமல் நான் சொல்கிறத கேளுங்க, ஒரு ஆட்டோ பிடிச்சு போயிடலாமா? பாதி அவன் இயல்பாக கெட்டபோது அவள் நடுங்கி போனாள். இல்லைங்க, நீங்கள் போயிடுங்க, பஸ் இப்போ வந்துவிடும். தேங்க்ஸ், பதற்றத்துடன் கூறிவிட்டு திரும்பினாள். அது சமயம் தாமோதரன் ஆஃபீஸ் வண்டி அவளை தாண்டி சென்றதை கவனித்தாள். நிச்சயம் அவளை சோமசுந்தரத்துடன் பார்த்து வைப்பார்கள். வண்டிக்குள் மாமியாரின் தலை தெரிந்தது. இடைநேரம், சாப்பாட்டு வேலை, பேங்க் வாடிக்கையாளர், நேரம் முடிந்து விட்டது. ஆபீஸ் வேலைகளை மீண்டும் கவனிக்கும் முன் சோற்றை அள்ளி போட்டுக்கொள்ள விரைந்தாள். லெஜரை ஒதுக்கி மேஜை மீது ஒழுங்குபடுத்தினாள். பேங்க் பியூன் வாயிற்கதவின் சட்டர் கதவுகளை படபடவென்று சப்தத்துடன் இழுத்து மூடினான். இனி எவரும் வெளிமனிதர்கள் வரமாட்டார்கள். அவரவர் மேஜை மீது டிஃபன் டப்பாவை திறந்து வைத்து கொண்டனர். பக்கத்து மேஜை மீது இருந்த அவளது தோழி சப்பாத்தி குருமாய் ஒரு கை பார்த்து கொண்டிருந்தாள். மற்ற சக ஊழியர்களும் செவிக்கு உணவு இல்லாத போது வயிற்றுக்கும் ஈந்து கொண்டிருந்தன. மற்ற ஆபீசர்கள் மேனேஜர் அறையினுள் சாப்பாட்டை முடிக்கச் சென்று விட்டனர். சோமசுந்தரம் அருகில் இருந்த ஓட்டலை நாடி போயிருந்தான். லலிதா டப்பாவை திறந்ததும் குப் என்ற மோர் வாசனை முகத்தில் அடித்தது. புளிப்பு. அவளால் அதை சாப்பிட முடியாதபடி அடிவயிறு புரண்டது. சம்பந்திகள் வந்து போன செலவீனத்தை கிருஷ்ணவேணி குடும்ப பட்ஜெட்டில் ஈடுகட்டி கொண்டிருந்தாள். பாயசம், கேசரி, பக்கடா, பச்சி என்று விதவிதமாக உபச்சரித்து விட்டு வீட்டில் உள்ளவர்களுக்கே 144 போட்டி விட்டிருந்தாள். கையில் மோரும் சோறும் உருவாய்ந்தான். மாலை நேரம் வீடு திரும்பினால் அரிசி அல்லது ரவை உப்மா அவைகளை பார்த்து விழித்தது. வழக்கம் போல மற்றவர்கள் வெளியே வைத்து நிரப்பிக் கொண்டார்கள். லலிதாவின் நிலை ஆபத்தாகி போயிற்று. ஆனந்தன் ஊர் திரும்பி விட்டான். ஆனால் வீடுதான் பழைய நிலையில் இருக்கவில்லை. அன்று பஸ் நிலையத்தில் லலிதா சோமசுந்தரத்துடன் பேசிக் கொண்டிருந்தன பார்த்து விட்டன கிருஷ்ணவேணியின் கழுகு கண்கள். பிறகு அவள் சும்மா இருப்பாளா? அன்று வீடு திரும்பியதும் அவள் கேட்ட முதல் கேள்வி, அவன் யாரடிமா? யாரத்தை? லலிதா திகைத்து போனார். ஆகா, பூனை ஆட்டமாக இருந்துக்கிட்டு பஸ் ஸ்டாண்டில் இழிச்சுக்கிட்டு நீ அவன் யாரு? ஒரு நட்டையா கருவலா இருந்த பயல், தொங்கு மிசி கூட இருந்துச்சே, உரிமினாள் மாமியார். லலிதா முகத்தில் ஓங்கி அரைந்து விட்ட வேதனை. அவர் எங்க பேங்க்ல வேலை செய்யறவர், புதுசா வந்திருக்கார் அத்தே. கிருஷ்ணவேணி சந்தேகத்துடன் மருமகளை ஏறிட்டாள். புதுசா? இல்ல, ரொம்ப நாள் பழசா? லலிதா அதிர்ந்து போனாள். அத்தே, என்கிட்ட நீ மறைக்கலாம், ஊரார் கண்ண மறைச்சிட முடியாது. லலிதாவின் கோபம் தலைக்கேறியது. அத்தை, ஆணும் பெண்ணும் சேர்ந்து வேலை செய்கிற ஆபீஸில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமல் பழகாமல் இருக்க முடியுமா? நீங்கள் வீணா என் மேலே அவநம்பிக்கை தெரிவிக்கிறது அநியாயம். அவள் குரல் உயர்ந்தது. இந்த பஸ் ஸ்டாண்டில் அவனுக்கு என்ன வேலை? யார்கிட்ட காது குத்துற? கிருஷ்ணவேணி மிரட்டினாள். ரொம்ப நல்லா இருக்கு. அவர் இங்கே தான் எங்கேயோ லாட்ஜில் இருக்கிறாராம். அதே பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தார். இது என்ன பெரிய விஷயமா? பின்ன சின்ன விஷயமா? லாட்ஜில் இருக்கானா? வசதியாக போயிட்டது. அத்தை, நாக்கில் நரம்பில்லாமல் பேசாதீங்க என்னை பற்றி. அதற்கு மேல் துயரம் தாழாமல் வெடித்தாள் அவள். அவன் வரட்டும், இப்பெல்லாம் தெரியுது நீ ஏன் இப்படி ஒட்டாமல் நிற்கிறேன்னு. இதுக்கு ஒரு வழி செய்கிறேன். கிருஷ்ணவேணி தீர்ப்பு கூறினாள். ஆனந்தன் ஊர் திரும்பியது மகனிடம் கிருஷ்ணவேணி என்ன சொன்னாலோ தெரியாது. பெரும் மாறுதல் ஏற்பட்டு விட்டிருந்தது. என்னங்க, டூர்ல இருந்து வந்தீங்க, எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்க என்று கெஞ்சலாக கேட்டாள்.
உனக்கு நான் எதுக்கு வாங்கிட்டு வரணும்? உனக்கு தான் உன் பாய் ஃப்ரெண்டு இருக்கானே, வாங்கிட்டு வந்திருப்பான், அவனை கேளு. முகத்தில் அடித்தாற்போல் வெறுப்பை உமிழ்ந்தான் அவன். காலுக்கு அடியில் பூமி பெயர்ந்து தன்னை விழுங்கி விடாதா என்ற அவமானத்தில் துடிதுடித்து போனாள் அவள். மனைவி மீது நம்பிக்கை இல்லாத கணவன் எப்படிப்பட்டவன்? நம்பிக்கை என்ற வேரில்தான் வாழ்க்கை என்று சொல்லி பூத்து குலுங்க முடியும். இது நாள் வரை அவள் தன்னை மலடி என்று இலக்காரம் செய்ததை மட்டும் லட்சியம் செய்யாதவளாக இருந்து வந்தாள். இப்போது அவள் மீது சுமத்தப்படும் அபாண்டத்தை எப்படி பொறுத்து கொள்ள முடியும்? நீங்க கூடவா இதை நம்புறீங்க? தயவாக கேட்டபோது வெறுப்புடன் அவளை பார்த்தான். ஆபீஸ் போனோம் வந்தோன்னு இருக்கணும், வழியில் கண்டவனோடு என்ன பேச்சு? அவர் இங்க ஆபீசர் நல்ல மனுஷன், சாதாரணமாகத்தான் பேசினார். உன்னுடைய ஃப்ரெண்டு நல்லவன், அப்ப நான் பொல்லாதவன் அப்படித்தானே? அவன் சீறினான். ஐயோ, அப்படி சொல்லல. நீங்க கூட தான் உங்க கூட வேலை செய்கிற பெண்களோட பேசுறது இல்லையா? அதை நான் தவறாக பேசியிருக்கிறானா? அவள் முகம் குப்பென்று சிவந்து போயிற்று. என்ன சொன்ன? நான் ஆண் பிள்ளை, யார்கிட்ட வேணும்னாலும் பேசுவேன், சிரிப்பேன். நீ 1000 சம்பாதிச்சாலும் பொம்பளை, நினைப்பு வச்சுக்க. நான் அப்படி இப்படி இருந்தாலும் இது சகஜம்னு சொல்லுவாங்க, உன்னால முடியுமா? சவாலாக கேட்டான் அவன். லலிதா சுருண்டு போனாள். அன்புதான் இல்லை, அவனது அரவணைப்புத்தான் இல்லை. ஆறுதலாக, உன்னை நான் நம்புறேன் லலிதா, அம்மா ஏதோ சொல்லிக்கிட்டு கிடக்கட்டும் என்று கூறியிருந்தால் தன் துயரை மறந்திருப்பாள். இப்போது அவனே அவளுக்கு காவலாக நிற்க வேண்டியவனே கல்லெடுத்து எறிகிறான். அன்று இரவு முழுவதும் அவள் தரை மீது படுத்து விசித்து விசித்து அழுதும் ஆனந்தன் ஒரு முறை கூட எழுந்து வந்து சமாதானம் செய்யவில்லை. மறுநாள் முதல் அவளை சிறை கைதியை போல் நடத்த துவங்கினார்கள். ரொம்ப லேட்டா வராத, ஆனந்தனுக்கு கோபம் வந்துடும். வீட்டுக்கே வராமல் வெளியே தங்கிடுவான். பானுமதியும் சின்ன அண்ணியின் மீது தன் சொல்லம்புகளை தொடுக்க துவங்கினார். ஏன் அண்ணி, நீங்க வர பஸ்ல தானே உங்க ஆபீஸ்காரங்களும் வராங்களா? முந்தா நாள் கபாலி தியேட்டர் பக்கம் அந்த நெட்டை ஆசாமியை பார்த்தாங்க அம்மா. இவன் தானு காட்டினாங்க. நல்லாவே இல்லையே சின்ன அண்ணி, உங்க பாய் ஃப்ரெண்டை மருந்து கடையில் பார்த்தேன். பாவம், குளிர் ஒத்துக்கல போல இருக்கு, உடம்பு சரியில்லையோ என்னவோ. பானுமதியின் கன்னத்தில் ஓங்கி அரைந்து விட வேண்டும் என்ற ஆவேசத்தை அடக்கி கொண்டாள் லலிதா. இப்போது அவர்கள் பேச வேண்டிய நேரம். பேசுகிறார்கள், எல்லாம் நாளடைவில் அடங்கி போகும் என்று இருந்தாள். ஆனால் அத்தியாயம் 6. அன்று காலை வீட்டிலிருந்து புறப்படும் போது புதிய புயல் வெடித்துவிட்டது. சமையல் அறைக்குள் இருந்து வெளியே வர முயன்ற அவள் காதில் கிருஷ்ணவேணியின் குரல் தெளிவாக விழுந்தது. சாப்பாட்டு மேஜை மீது பூரியும் உருளைக்கிழங்கும் ஒரு கை பார்த்து கொண்டிருந்த ஆனந்தனிடம் உபதேசம் செய்து கொண்டிருந்தாள் தாய். அப்பவே சம்மந்தி அம்மா சொன்னாங்க, நல்ல இடம், அடக்கமான பெண், நிலம் நீச்சு வீடு வாசல் எல்லாம் இருக்கு, குழந்தை குட்டி உண்டாகிற வம்சம், பேசாம தம்பிக்கு கட்டி போடுங்கன்னு. நீதான் பிழி கொடுக்க மாட்டேங்கிற. லலிதா நிலை குழந்து போனாள். மாமியார் மகனுக்கு அடிக்கும் வேப்பிலையின் நோக்கம் அவளுக்கு விளங்கி போயிற்று. அப்படியெல்லாம் அவசரப்பட முடியாது. முதல்ல விடுதலை வாங்கணும், பிறகு அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ சரின்னு சொல்லு, நம்ம வம்சம் விளங்க வேணாமாப்பா. எனக்கு தூக்கம் இல்லை, சதா உன் நினைப்புதான். கிருஷ்ணவேணி கண்களை துடைத்து கொண்டாள். எதுக்கு அலறீங்க? நான் தான் சரின்ட்டேனே. ஆனந்தன் எந்தவித சலனமும் இல்லாமல் பூரியை விழுங்கி கொண்டிருந்தான். சோற்றை பிசிந்து டிவுண்டு வப்பாவில் அடைத்த லலிதாவின் கரங்கள் நடுங்கின. தாலி கட்டியவன் ஆயுள் முழுவதும் துணை வருவோன் என்ற கணவனே நலனை போல் நடுக்காட்டில் விட்டுவிட முயல்கிறானே. மனைவியை சம்பாதிக்கும் எந்திரம் என்ற அளவிலாவது ஒரு அபிமானம், குறைந்தளவு அனுதாபம் கூட இல்லையா? அவ வேணா அண்ணன் வீட்டில் போய் இருக்கட்டும், பிறகு ஒரு முடிவு எடுக்கலாம். லலிதா புயலை போல வெளியே வந்தாள். நான் ஏன் அண்ணன் வீட்டுக்கு போகணும்? முடியாது. முதல்ல உங்க பிள்ளையை டாக்டர் கிட்ட செக்அப் செய்ய சொல்லுங்க, பிறகு போறேன். நீங்க எல்லாருமா சேர்ந்து என்னை அவமானப்படுத்தி பார்க்கறீங்க. நான் போக மாட்டேன் என்று சீறினாள் ஆவேசமாக. நீயா போறியா, இல்லை நான் போக வைக்கவா? ஆனந்தன் வேகமாக எழுந்தான். அவன் கை உயர்ந்தது. தம்பி, அடிச்சு கிடிச்சு ரசாபசம் செய்து விடாதே. நம்ம வழிக்கு ஒழுங்கா வந்தால் சரி, இல்லாட்டி கோர்ட் கேஸும் போக வேண்டியதுதான். வழி முழுவதும் கண்ணீரை அடக்க முடியாமல் நடந்தாள் லலிதா. ஒதுங்கி போனாலும் மேலே வந்து விழுந்து அடாப்பலி சுமத்துகிற கதையாக என்ன இது? எதில் போய் முடிய போகிறது? என்ன மேடம், சாப்பிடாம உட்கார்ந்துட்டீங்க? அருகில் இருந்த சக ஊழியர் கேட்டதும் திடுக்கிட்டு விழித்து கொண்டாள் அவள். ஒண்ணுமில்ல, ஒரே தலைவலி, சாப்பாடே பிடிக்கல. சட்டென டப்பாவோட பின்புறம் சென்றாள். வெளிப்பக்கம் இருந்த குப்பை தொட்டியில் அதை வீசிவிட்டு அருகில் இருந்த வாஷ் பேஷனில் சுத்தமாக கழுவினாள். மனதில் படிந்திருந்த துயரம் மட்டும் கழுவப்படாமல் இருப்பது போன்ற பிரமை. இனிமேல் மூடி பரத்தி பலனில்லை. அண்ணனிடம் உண்மையை கூறிவிட வேண்டியதாம் என்று முடிவுக்கு வந்தவளாய் தன் இருக்கையில் சென்று அமர்ந்து கொண்டாள்.
வழக்கமான மயிலாப்பூர் பஸ்ஸை பிடிக்காமல் திருவல்லிக்கேணி பஸ்ஸை பிடித்தபோது நன்றாக இருட்டி விட்டிருந்தது. மாலை நேர குளிரில் விடவிடத்தது. கடந்த காலமாக வீட்டில் அடிக்கும் புயலின் வேகமா அல்லது உடலிலும் மனதிலும் ஏற்பட்ட தளர்ச்சியா? எதனால் இப்படி ஒரு நடுக்கம்? குழப்பத்துடன் திருவல்லிக்கேணி வீட்டை அடைந்தபோது அண்ணன் மட்டும் வீட்டில் இருந்தார். இரவு சாப்பாட்டிற்கு தேவையை கவனித்தவாறு அவசரமாக கதவை திறந்த அண்ணனுக்கு ஒரே வியப்பு. அடடே, வாமா, நீ இந்த பக்கம் வந்து ரொம்ப நாள் ஆகிவிட்டது. நானாவது வந்து பார்க்கணும்னு இருந்தேன். ஆனால் பெரிய மனுஷங்க, உங்கள் மாமியார் யாராச்சும் இருப்பாங்க. அவர் உற்சாகமாக பொரிந்தபடி உள்ளே சென்றார். பெரிய மனுஷங்க, பணம் மட்டும்தான் ஒருத்தனை பெருசாக்குறது இல்லை அண்ணா, குணம்தான் பெருசாக்குது. இது உங்களுக்கு புரியலையே? மனது புலம்ப அண்ணனை பின்தொடர்ந்தாள். தம்பிங்க யாரையும் காணோம். பேச்சை வளர்த்த விரும்பியவளாய் ஆரம்பித்தாள். பெரியக்கா வந்து கூட்டிக்கிட்டு போச்சு. கிறிஸ்மஸ் லீவு கொஞ்சம் என் கூட இருக்கட்டும்னு அத்தானும் கேட்டுக்கிட்டார். எனக்கு வேலைக்கு போக முடியல. பேசிக்கொண்டே உள்ளே சென்று காப்பியுடன் வந்தார். பெரியக்கா கொடுத்து வச்சவ. அவள் கணவர் நல்ல மனுஷன். தன்னை ஒப்பிட்டு பார்த்த லலிதாவிற்கு அவள் மீதே வெறுப்பு. அக்காவை விட படித்தவ, பதவியில் இருக்கிறவ, என்ன பிரயோஜனம்? மனம் குமரியது. காப்பி சாப்பிடு. இப்போதான் கடையிலிருந்து வந்தேன். சாதாரணமாக ராத்திரி ஆயிடும். இப்போ கண் கொஞ்சம் மங்களா தெரியுதுன்னு முதலாளியே என்னை சீக்கிரமாக வீட்டுக்கு அனுப்பிடுறாரு. கண்ணாடி போட்டால் பலன் இல்லை. கண்ணில் புரை வளருதுன்னாங்கம்மா. காப்பி வாங்கி பருகியவள் கண்களில் நீர் புரண்டது. காலமெல்லாம் உழைத்து இப்போது கண்ணும் மங்கிப்போய் அமர்ந்திருக்கும் அண்ணனிடம் என்ன சொல்வது? எப்படி சொல்வது? கண் தெரியாட்டு கஷ்டமாச்சே. எனக்கு ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பி இருக்க கூடாது. அன்புடன் கண்டித்தாள். உனக்கா? நல்லா இருக்கே. உன் புருஷன் சும்மா இருப்பாரா? இல்லை மாமியார் தான் சம்மதிப்பாங்களா? அதெல்லாம் சரியில்லை. இன்னும் ஒரு வருஷம் பெரிய தம்பி இன்ஜினியர் படிப்பு முடிஞ்சிடும். வேலைக்கு போயிட்டானே, எனக்கு கொஞ்சம் ஓய்வு. நம்பிக்கை துணித்தது அவர் குரலில். கண் ஆபரேஷன் செய்து கண்ணாடி போட்டுடலாமே. காப்பி டம்ளரை கீழே வைத்துவிட்டு அண்ணன் அருகில் வந்தாள். நான் சமைக்கட்டுமா? நீ உட்கார்ந்து பேசுமா. எனக்கு என்ன பிரமாத சாப்பாடு. ராத்திரியில் கொஞ்சம் தயிர், ஊறுகாய், சோறு போதுமே. உட்காரு. அண்ணன் அன்புடன் அவளை அமர்த்தி அவரும் உட்கார்ந்தார். பழைய கால சிமெண்ட் தரை, பழைய ஓட்டு கட்டிடம். இருந்தாலும் மனதில் ஒரு அமைதி. ஏமா, ரொம்ப இளைத்து கருத்து போயிருக்க? அவள் பதில் பேசாமல் இருந்தாள். மாப்பிள்ளை வரலையாமா? லலிதா மீண்டும் மௌனம் சாதித்தாள். அண்ணன் தன் விழிகளை குவித்து தங்கையை உற்று பார்த்தார். என்னவோ நடந்திருக்கிறது. இல்லாட்டி இந்த அண்ணனை தேடிக்கிட்டு நீ வந்திருக்க மாட்டே. சொல்லு, ஏதாச்சும் மருமகன் உங்கள்கிட்ட சண்டை பிடிச்சாரா? அவளது தலையை ஆதரவுடன் வருடினார் அண்ணன். சொரசொரப்பான வீரர்கள் அவளது நெற்றி மீது வருடியதும் அவள் மனம் உடைந்து போனாள். அண்ணே, அண்ணே, அவர் வரமாட்டார், இனி வரமாட்டார், இனி வரமாட்டார். விம்மியலும் தங்கையை முதுகின் மீது தட்டி சமாதானப்படுத்திய அண்ணன் கலங்கி போனார். விவரமா சொன்னதானே தெரியும். தப்பு தண்டாவா ஏதாச்சும் இருந்தா நானே வந்து உங்க மாமியார் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீ சொல்லுமா லலிதா. அவங்களுக்கு வேற புதுசா மருமகள் வேணுமாம். துக்கத்தில் திணறினாள் அவள். என்ன, வேற மருமகளா? என்னமா சொல்ற? அண்ணன் திடுக்கிட்டு போனார். துயரத்துடன் திக்கி திணறி அவள் கூறுவதை முழுவதும் கேட்டதும் அவரது மனதில் பல்வேறு உணர்ச்சிகள் அலைமோதின. கோபம், துயரம், அவமானம், ஆத்திரம், ஆவேசம் என இனமிழங்காத துடிப்பில் ஆடிப்போனார். பெரிய இடத்து பெண் பிள்ளையாட்டமா பேசினாங்க அந்த அம்மா. இப்படியா செய்யறாங்க? ஏமா, நீ அன்னைக்கே வந்து ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருக்க கூடாது என்றார் தடுதலுக்க. சொன்னா என்ன அண்ணா செய்திருக்க முடியும்? வீணா அபவாதம் சூட்ட தயாராக இருக்கிறவங்க வேறு எதை வேணும்னாலும் செய்வாங்கண்ணா, விம்மினாள் லலிதா. அழுதேம்மா, நீ அழுதழுது சாவறதுக்காக உன்னை கட்டி கொடுத்தேன். கண்கலங்காம வைத்து கொள்வாங்கன்னு நினைத்தேனம்மா. இப்படி கண்கலங்க விட்டிருக்காங்களே பாவிங்க. அவர் துயரத்தில் குமரினார். கட்டின புருஷனுக்கே என் மேல இரக்கம் இல்லாத போது அவர்களை குத்தம் சொல்றதுல பொருளே இல்லை. பெருமூச்செறிந்தாள் லலிதா. இப்ப நான் போய் நறுக்குன்னு 2 வார்த்தை கேட்டு விட்டு வரட்டா? ஆத்திரத்தால் அண்ணன் முகம் சிவந்தது. என்ன கேட்பீங்க? ஏழையானாலும் என் தங்கச்சி மார்மேலையும் தோல்மேலையும் போட்டு வளர்த்திருக்கேன், படிக்க வச்சிரேன். அவன் நல்லபடியா வாழட்டுன்னு உங்க வீட்டுல சம்பந்தம் செஞ்சேன். அவளை வாசப்படி மிதியடியா உபயோகிச்சு வெளியே தள்ள பாக்குறீங்களே பாவிகளா. நீங்க நல்லா இருப்பீங்களான்னு கேட்கத்தான் போறேன். நீ புறப்படுமா என்றார் அண்ணன். கண்களை துடைத்து கொண்ட லலிதா எழுந்தாள். அண்ணா, இனிமே அவங்க வீட்டுல நானே பலவந்தமாக வாழ நினைத்தாலும் வாழ்றது கஷ்டம் என்றால் திடமான குரலில். அவளை வெறுத்து நோக்கினார் அண்ணன். என்னம்மா சொல்ற? ஆமாண்ணா, அதற்கு முன்னே நான் கொண்டு போன பொருளை எல்லாம் கேட்டு வாங்கிட்டு வந்துடணும். என் சுய உழைப்பு, உங்கள் கடும் உழைப்பு எல்லாமா சேர்த்து போட்டு வாங்கின சீர்நகைங்க அவங்க பீரோவில் தூங்குது. அதை எடுத்துக்கிட்டு வந்துடுறேன், பிறகு பேசுவோம். நல்லா யோசிமா. கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிர், பயத்துடன் கேட்டார் அண்ணன்.
வளராமல் காய்ந்து போகிற பயிரை எத்தனை நாள் வச்சு காப்பாற்றுவீங்கன்னா, அவங்களை பொறுத்தவரை நான் பூக்காத செடி, காய்க்காத மரம். அதனால் இவங்க தோட்டத்தில் அதை பிடுங்கிட்டு வேற நட போகிறாங்க. நடட்டும். வீடு திரும்பி போது அவர்கள் பகுதி படுக்கையறை ஜன்னல் அருகே மணி பிளான் வாடி கிடந்தது. காற்றில் வழக்கம்போல் தலை அசைத்து ஆடவில்லை. பாவம், என்னை போல் ஆகிவிட்டாயா நீ? லலிதா முணுமுணுத்தபடி ஏறினாள். அத்தியாயம் 7. காலமும் நேரமும் யாருக்காகவும் காத்திருப்பதில்லை. லலிதாவின் நிலை கூட அப்படித்தான். இப்பொழுதெல்லாம் அவள் திருவிழிக்கேணியில் இருந்து அண்ணா சாலை போக பழகிவிட்டிருந்தாள். அன்று காலை ஆபீஸ் மேனேஜர் அவரை கூப்பிட்டு, மேடம் உங்களுக்கு மாற்றல் போட்டியிருக்காங்க என்றபோது அவள் அரண்டு போகவில்லை. வாழ்க்கையை மாறி போன பிறகு எதுவும் அவளை அசைக்க முடியாது. திருவிழிக்கேணியில் புது பிரான்ச் திறந்திருக்குதே, அதுக்கு போக சம்பந்தமான கொஞ்சம் பேரை கேட்டிருக்காங்க. லலிதா முதல் முறையாக புன்னகை புரிந்தாள். கரும்பு தின்ன கூலியா? அவள் வீட்டின் அருகாமலேயே ஆபீஸ். தலை அசைத்து விட்டாள். புது ஆபீஸ்க்கு போகும் முன் அண்ணனை வணங்கி எழுந்தாள். ஆசி கூறுங்கண்ணா. அவரது உதடுகள் நடுங்க. நல்ல தைரியமா இருமா என்றார். கண்களில் நீர் கசிவதை கட்டுப்படுத்த தொண்டையை கனைத்து கொண்டார். தைரியமாகத்தான் இருக்கேன். நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன பயம் சொல்லுங்க. கேட்டபடி தோல் பையை எடுத்தாள். டிபன் டப்பா தேவையில்லை. சாப்பாட்டுக்கு ஓடி வரலாம். வெறித்து பார்ப்பவர்கள், சுடுசொல் பேசுபவர்கள், குத்தி காட்டுபவர்கள் யாருமே இல்லை. மனம் லேசாகி போன பெருமை. சாவி கோயில் வச்சுக்கிட்டு இருக்கியா? நான் வர 6 மணிக்கு மேலே ஆயிடும். அண்ணன் மறுசாவியை கையில் கொடுத்ததும் பழைய நினைப்பு வந்தது. அவளது மந்தவெளி வீட்டிற்கு அண்ணனே வந்துவிட்டார். முதல் நாள் தன்னை வலுக்கட்டாயப்படுத்தி கையெழுத்து போட சொல்கிறார்கள் என்று தெரியப்படுத்தியிருந்தாள் லலிதா. வாங்க, நானே சொல்லி அனுப்பணும்னு இருந்தேன், நீங்களே வந்துட்டீங்க. கிருஷ்ணவேணி வரவேற்றாள். மரியாதைக்கு கூட காப்பி உபச்சரிப்பு இல்லை என்பதை உணர்ந்து விட்டிருந்தார். லலிதாவின் தமையன் பதில் பேசாமல் மௌனம் சாதித்தார். உங்க தங்கச்சி எல்லாம் சொல்லியிருப்பாளே? சொன்னால். குழந்தை இல்லைன்னு ஆனந்தனுக்கு ஒரே குறை இருக்காதா சொல்லுங்க ஆரம்பித்தாள். கிருஷ்ணவேணி, என் தங்கச்சிக்கும் அதே மாதிரி உணர்ச்சி நிறையவே இருக்குது. என்ன பிரயோஜனம்? நாங்களும் 4 வருஷத்துக்கு மேலே பார்த்துட்டோம். சஷ்டி விரதம், நாகபூஜை, கோயில் குளம்னு செஞ்சாச்சு. டாக்டரையும் பார்த்தாச்சு. ஒன்றும் பலனில்லை. கிருஷ்ணவேணி புலம்பினாள். அதனால் என்ன? 4 வருஷங்கிறது என்ன 4000 வருஷமா? மெதுவாக பிறக்கட்டும் நிதானமாக கூறினார் அண்ணன். நல்லா இருக்கே. நான் கண்ணை மூடின பிறகு பிறந்தால் என்ன, பிறக்காட்டி என்ன? ஒன்று தெரிஞ்சு கொள்ளுங்க. உங்கள் வம்சத்தில் ஏற்கனவே நிறுத்துங்க. ஒருத்தியை காரணம் காட்டி ஒரு பானை சோத்துக்கு 1 பதன்னு பேசுறீங்க. எங்கள் வீட்டு பெரிய பெண்ணுக்கு குழந்தை இல்லை, ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் அதுக்காக அவளை மலடைன்னு முத்திர குத்தி அவள் புருஷன் அவளை ஒதுக்கலை. இந்த உலகத்தில் குழந்தை பிறக்காம வாழ்றது ஒரு குத்தம் போலவும், இப்போ நம்ம நாட்டுக்கு அது ரொம்ப தேவை போலவும் நீங்கள் பேசுறது நல்லா இல்லை. நீங்கள் பட்டணத்து நாகரிகம் தெரிஞ்சவங்க. தப்புன்னு 2 பேரையுமே பரிசோதனைக்கு உட்படுத்துறது தான் நியாயம். அதை விட்டு என் தங்கச்சியை மட்டும் குறை சொல்லி நீக்குவது அநியாயம் என்று நீண்ட பிரசங்கமே நடத்திவிட்டார் அண்ணன். கிருஷ்ணவேணிக்கு தலைகால் தெரியாமல் ஆங்காரம் பீரிட்டது. என்ன சொன்னீங்க? என் மகன் மேல தப்பு சொல்றீங்களா? ஏண்டா அனந்து கேட்டியா? கூக்குரல் இட்டாள். முதல்ல அந்த ஆளை இடத்த காலி பண்ண சொல்லுங்கம்மா. அவரோட அருமை தங்கச்சியை கூட்டிக்கிட்டு போக சொல்லுங்க. ஆனந்தன் ஓங்கி கத்தினான். அண்ணியாக வந்து சீர்வரிசையை அவன் மூஞ்சில விட்டு வச்சு போக சொல்லுங்கம்மா. பானுமதி கீச்சு குரலில் ஆர்ப்பரித்தாள். நிறுத்துங்க. உங்ககிட்ட இனிமேல் கெஞ்சிக்கிட்டு நிற்க தயாரா இல்லை. பஞ்சு போட்டு துடைச்சுக்கிட்ட என்ன பேச்சு இருக்க போது? அம்மா லலிதா புறப்படு என்றாள் அண்ணன் கடும் சினத்துடன். மரியாதையா கையெழுத்து போட்டு கொடுத்துட்டா ஏதோ கொஞ்சம் கையில பணம் கொடுத்துடுவோம். மாறா கோர்ட் கேஸ் இழுத்தடிச்சிங்கன்னா நடக்கிறதே வேறையா இருக்கும் பயமுறுத்தினான் ஆனந்தன். லலிதா அவனை உறுத்து பார்த்தாள். என் மேல பழி சுமத்த கூட அஞ்சாத சிங்கமாச்சுதே நீங்க. அதனால நான் சொல்றேன், இவரோட வாழை பிடிக்கல, விவகாரத்து வேணும்னு. ஓகே, எனக்கு தெரியும்டி. எப்போ நீ அந்த நெட்டை கருப்பினோட கொட்டமடிக்க ஆரம்பிச்சியோ அப்போவே தெரியும் துணிச்சல்காரின்னு. பிடிச்சிக்க உன் பெட்டிச்சாவியை. ஆங்காரத்துடன் சாவியை விசிறினாள் கிருஷ்ணவேணி. அடுத்த வினாடி அவளது தங்க நகையில் அடங்கிய பெட்டி விசிறி எறியப்பட்டது. பொறுக்கிட்டு போங்க சீர்வரிசை. ஆனந்தன் உரிமினான். இது அனாவசியம்தான். ஆனால் மாதம் சம்பளத்தை எண்ணி சுளையா வாங்கிட்டது அவசியமோ? ஒரு செக்கை கிழிச்சு எறிங்கம்மா. பானுமதி இடையே ஆர்ப்பரித்தாள். பானுமதி, ரொம்ப ஆட்டம் போடாதே. நீ நாளைக்கு கல்யாணம் செய்துக்கிட்டு எப்படி திணற போறேன்னு பார்க்கத்தானே போறேன். சாவியை கையில் எடுத்தாள் லலிதா. பெட்டியை தூக்கி கொண்டு அண்ணனிடம், வாங்க போவோம் அண்ணா, இவங்க கூட என்ன பேச்சு வச்சுக்கிறது என்றாள். என்னம்மா சாவியை வச்சுக்கிட்டு நிற்கிற? அண்ணன் கேட்டதும் சட்டென விழித்து கொண்டாள். சரி போகலாம், நீங்களும் புறப்படுங்க.
அத்தியாயம் 8. திருவல்லிக்கேணி பைக்ராப்ட் சாலை அருகே அமைந்திருந்த கட்டடம் புது மெருகுடன் கண்ணை கவர்ந்தது. உள்ளே படபடப்புடன் நுழைந்தவளுக்கு மாபெரும் அதிசயம் காத்திருந்தது. குட் மார்னிங் மேடம். மகிழ்ச்சியுடன் கரகரத்த குரலை கேட்டு வியந்து போனாள். சோமசுந்தரன் மேனேஜர் நாற்காலியில் அமர்ந்திருந்தான். ஓ, நீங்களா? கங்க்ராட்ஸ். இதை நான் எதிர்பார்க்கவே இல்லையே. உள்ளூர பொங்கிய மகிழ்ச்சியை வெளிக்காட்ட முடியாத உவகை நெஞ்சுக்குள் துளித்தது. இந்த புது பிராஞ்சில் ப்ரொமோஷன் செஞ்சுட்டாங்க, ஆனால் உங்களையும் இங்கே மாற்றுவாங்கன்னு எதிர்பார்க்கல. ப்ளசன்ட் சர்ப்ரைஸ். வெல்கம் என்றபடி எழுந்து வந்து மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்த துவங்கினான். மிகச்சிறிய கச்சிதமான ஆபீஸ். அதிக கூட்டம் இல்லை, பேச்சு இல்லை. லலிதா மன நிம்மதியுடன் வீடு திரும்பினாள். அதனால் வரை அவளை உதாசீனம் செய்து தள்ளிவிட்ட ஆனந்தனை நினைத்து கண்ணீர் வடித்திருந்தாள். மலடு என்று முத்திரையில் அவளிடமிருந்து பயமுறுத்தி விடுதலை பத்திரம் வாங்கிய பிறகுதான் கிருஷ்ணவேணி ஓய்ந்திருந்தாள். விவாகரத்து சட்டப்பூர்வமாக கிடைத்த அந்த லலிதா ஆடிப்போய்விட்டாள். அதன் பிறகு ஆனந்தனுக்கும் பெரிய பணக்கார ராசுதார் வீட்டு பெண்ணுக்கும் திருமணம் என்பதையும் அவள் கேள்விப்பட்டாள். பாத்தியமா, அவங்க பணத்திமிரை என் சிநேகிதன் மூலம் செய்தி சொல்லி அனுப்பியிருக்காங்க. அண்ணா துயரத்தில் வெகுண்டார். கடந்து போனது கெட்ட கடவு, மறந்துடுங்க அண்ணா. நானே அதை பற்றி நினைச்சு பார்க்கறது இல்லையே. லலிதா மெல்ல மெல்ல மனம் தேடி வரலானாள். இது புது மாற்றம் அவளுக்கு தெம்பு கொடுத்திருந்தது. அவங்களுக்கு மட்டும்தான் அப்படி செய்து காட்ட முடியுமோ? என்னாலும் முடியுமா? அண்ணா மார்த்தட்டினார். என்ன சொல்றீங்க? அவள் குழப்பத்துடன் அவரை பார்த்தாள். அவன் ஆண் பிள்ளைன்னு என்ன வேணாலும் செய்யலாம். நீ பெண் என்கிறதால தாழ்ந்து போய் தவிச்சுக்கிட்டு நிற்கணும். அதுக்கு நான் விட மாட்டேன். ஆமா. அவர் கண்களில் உறுதி. புதிய ஆபீஸில் மீண்டும் புதுப்பிறவி எடுத்தவளை போல் அவள் உற்சாகத்துடன் வேலை செய்து வந்தாள். அடிக்கடி சோமசுந்தரத்தை பற்றி அண்ணனிடம் அவள் பேசி வந்தாள். ஒரு நாள் அண்ணா திடீரென கேட்டார், ஏமா அந்த மேனேஜரை நம்ம வீட்டுக்கு கூட்டி வாயேன். அவரையா? கூப்பிட்டால் வருவாரோ என்னவோ தயக்கம். அதே சமயம் அவளை அறியாத ஒரு ஆசை முந்திக் கொண்டது. அவளது அழைப்பை சோமசுந்தரன் உடனடியாக ஏற்றுக்கொண்டு கௌரவித்த போது அவளுக்கு சொல்ல முடியாத பெருமை. அன்றைய சாப்பாடு பலமான விருந்தாக முடிந்தது. தங்கையின் சோக கதையை ஒளிவு மறைவில்லாமல் அண்ணன் விவரித்த போது சோமசுந்தரன் பச்சாபத்தால் உருகி போனான். எப்படியாச்சும் அவளுக்கு ஒரு நல்ல மறுவாழ்வு கொடுக்கணும்னு என் ஆசை. அண்ணன் கண்கள் பனித்தன, குரல் தழுதழுத்தது. நீங்க தப்பா எடுத்துக்கலன்னு நானே உங்க தங்கச்சியை மணந்து கொள்ள தயார், தயக்கத்துடன் கூறினான் சோமசுந்தரன். தூக்கி வாரப்போட எழுந்து நின்றாள் லலிதா. சார். உணர்ச்சி பெருக்கால் தடுமாறினாள். அண்ணன் கண்களில் நீர் பெருக, தம்பி நீங்க நல்லா இருக்கணும் என்றால் நாத்தடுமாற. லலிதாவின் மீது 1000 மலர்களை தூவிது போல மென்மையான இனிமையான அதிர்ச்சி. பேச்சிலிருந்து நின்று அவளிடம், என்னம்மா பேசாம நிற்கிற என்றார் அண்ணன். லலிதா நாணமும் மகிழுமாக, நீங்க சொன்னா சரியண்ணா என்றாள். காலத்திற்குத்தான் எத்தனை அற்புதமான சக்தி! எல்லா துயரங்களையும் மாற்றி மகிழ்ச்சியுடன் உல்லாசமாக இல்லற வானில் பறக்க ஆரம்பித்திருந்தாள் லலிதா. எளிமையாக திருமணம் முடிந்து தனி குடித்தனம் நடத்த ஆரம்பித்து சில மாதங்கள் ஆயின. அண்ணனுக்கு உதவியாக இருக்கட்டும் என்று அருகிலேயே பெரிய வீடாக எடுத்திருந்தான் சோமசுந்தரம். லலிதா வேலையை விடுவதற்கு சோமசுந்தரம் சம்மதம் அளிக்கவில்லை. உன்னை நான் வேலை செய்கிற இடத்தில் வேலையை தொடர அனுமதிக்க மாட்டார்கள். வேறு பிராஞ்சிற்கு மாற்றட்டும், பரவாயில்லை. உனது சம்பளத்தை அப்படியே அண்ணா கிட்ட கொடுத்துரு. இனிமே அவருக்கு ஓய்வு தேவை. வீட்டில் இருக்கட்டும். தம்பிங்க படிப்பை கவனிக்க உன் பணம் உதவும். எங்கிட்டே இருந்து அவர் ஒரு பைசா கூட தொடமாட்டார் என்றான் தீர்மானமாக. வேறு மாற்றில் உத்தரவு வருவதற்குள் அவளுக்கு அந்த மகிழ்ச்சியான செய்தி. குடும்பத்தில் ஒரு புதிய வாரிசு உருவாக போகும் நல்ல செய்தி. அண்ணா மகிழ்ச்சி ஆரவாரத்தில் குழந்தையை போல் துள்ளினார். இதை பாருமா, இப்ப போய் அந்த கிருஷ்ணவேணி முகத்தில் காரி துப்பனும் போல ஆசையா இருக்குமா ஆர்ப்பரித்தார். வேணாம், விட்டுடுங்க. 6ஆம் மாதம் வலை அடுக்குவாங்க இல்லையா, அதை எங்க ஒன்று விட்டு அத்தை நடத்தணும்னு சொன்னாங்க. ஏதாவது கோயிலில் வச்சு நடத்திடணும்னு சொல்றாங்க. சோமசுந்தரம் கருத்து தெரிவித்ததும் இருவரும் ஆமோதித்தனர். அத்தியாயம் 9. லலிதா முண்டகண்டி அம்மன் கோயிலை வலம் வந்தாள். சோமசுந்தரத்தின் அத்தையான மூதாட்டி அவரது கை நிறைய வளையல் அடுக்கி திருஷ்டி சொடுக்கினார். மகராசி, நல்லபடியாக பெண்ணோ பிள்ளையோ பெத்துக்கமா ஆசிர்வதித்தாள். அம்மனுக்கு அபிஷேகம் அர்ச்சனை செய்துவிட்டு அர்ச்சகர் காட்டிய கற்பூர ஜோதியை கண்ணில் ஒற்றி கொண்டு திரும்பினாள் லலிதா. எதிரே பரங்கி பழம் போல ஒரு பெண். அவளை தொடர்ந்து பானுமதியும் கிருஷ்ணவேணியும் காரில் இருந்து இறங்கினாள். லலிதா திடுக்கிடவில்லை, மாறாக அமைதியாக நின்றாள். பாம்பு பூத்துக்கு பாலை ஊத்து, நாகதோஷம் போகணும்ல. கிருஷ்ணவேணி அதட்டியபடி பெண்ணின் பின்னால் நடந்தாள். மீண்டும் சஷ்டி விரதம், நாகதோஷம். பாவம். லலிதா பச்சாபத்துடன் அந்த பெண்ணை கவனித்தாள். கோவிலை நல்லா சுத்தி அடிப்பிரதர்சனம் செய்யணும். லலிதாவை கிருஷ்ணவேணி கவனிக்கவில்லை.
பின்னால் வந்த பானுமதிக்கு தூக்கி வாரி போட்டது. விபூதியுடன் லலிதாவை கண்டதும் அவளை அவசரமாக முந்திக் கொண்டு போக புறப்பட்டாள். நில்லு, உங்ககிட்ட எனக்கு பேசணும், அடிக்குரலில் அதட்டினாள் லலிதா. பானுமதி பயத்துடன் அவளை நிமிர்ந்து பார்க்க துணிவின்றி தலையை குனிந்து கொண்டாள். ஏன் பயப்படுற? இந்த மலடி கூட இப்ப வாயும் உயரமா நிக்கிறாளான்னா உங்க அண்ணனுக்கு மட்டும்தான் கல்யாணம் நடக்குமா? எனக்கும் நடந்துருச்சு. இதை விவரமா சொல்றியா? அவளது குத்தல் பானுமதியை பதறச் செய்தது. என்னடி வாசல் நின்றுக்கிட்டு இருக்க? அபிஷேக சீட்டை வாங்கல? கிருஷ்ணவேணி மகளை அதட்டியபடி வாயிற்புறம் வந்தவள் திடுக்கிட்டாள். நீயா? லலிதாவின் தாய் நிலையில் மேலும் அதிர்ச்சியுற்றுள்ளாய் வாய் அடைத்து போனாள் கிருஷ்ணவேணி. நானே தான் உங்க எக்ஸ் மருமகள், இப்ப மிஸ்ஸஸ் சோமசுந்தரம். ஒரு கண்ணியமான மனிதர் என்னை மனமும் வந்து திருமணம் செய்து கொண்டார். ஓ, அவனா? கிருஷ்ணவேணி அருவருப்புடன் முகத்தை சுளித்தாள். அவரை தான். நீங்க தான் ஏற்கனவே அவரோட என்னை ஜோடி சேர்த்து வச்சிட்டீங்களே, இனிமே எப்படி இருந்தா என்ன? அவர் என்னை மதிப்போட மரியாதையா நடத்துகிறார். முழு சம்பளத்தையும் என் கையிலே கொடுத்து விடுகிறார். லலிதாவின் முகத்தில் ஏளனம் பரவியது. பானுமதி கோபத்துடன் இவகிட்ட என்னமா பேச்சு, போகலாமா என்றாள். இதையும் கேட்டுட்டு போ ஒரு நிமிஷம். என்ன? பானுமதி வெறுப்புடன் அவளை ஏறிட்டாள். நீ சொன்னது நினைப்பிருக்கா? பானுமதி முறைத்து பார்த்தாள். கிருஷ்ணவேணி அலட்சியமாக வெறித்தாள். டாக்டர் ரேவதி கிளினிக்கில் இருந்து திரும்பி வந்து அன்னைக்கு என்ன நடந்தது நினைவில்லை? திரும்பவும் கேட்டாள் லலிதா. கிருஷ்ணவேணியின் பூர்வங்கள் நெறிந்தன. ரத்னாவை காளிதாசை எப்படி வர்ணிச்சுக்காரு? அசோக மரம் பூக்கள் என்ன, செம்மஞ்சு குழம்பு பாதங்களால அழகான பெண்கள் அதை உதைப்பாங்களாம். அந்த வெட்கத்தில் அது பூக்குமாம் இல்லையா? கிருஷ்ணவேணி உடலை சிலிர்த்து கொண்டாள். உங்க அண்ணி அடிப்பிரதர்சனம் முடிச்சிடுவா. வா போவோம். இவ கிடக்கிறா உங்க அழகான பொண்ணு, நாட்டிய பேரழகி. தன் அல்தா தடவின காலால இந்த புது மருமகளை எட்டி உதைக்க சொல்லுங்க. அவள் வெட்கப்பட்டுக்கிட்டு தாய்மை அடைஞ்சிடுவா. கோபத்துடன் சிரித்தாள் லலிதா. அவளது சிரிப்பை கேட்டு பயந்து போன தாயும் மகளும் ஒருவர் கையை மற்றொருவர் பற்றி கொண்டனர். சொல்லு பானுமதி, உங்க பெரிய அண்ணி, அண்ணன், சின்ன அண்ணன் எல்லார்கிட்டையும் சொல்லு, இந்த அசோக மரம் பூத்துருச்சு. ஆனா உங்க வீட்டு அசோக மரம் பூக்கவே பூக்காது. அது மலட்டு மரம். காலால் உதைப்பட்டாலும் அதுக்கு வெட்கம் வராது. போய் சொல்லு. வரேன் நான். குழந்தை பிறந்ததும் பத்திரிகை அனுப்புகிறேன். கையில் அடிக்கிய வளையல்கள் குலுங்க கர்வத்துடன் தலை நிமிர்ந்து வெளியே நடந்தாள் லலிதா. அவள் இத்துடன் முடிந்தது. அசோக மரம் பூத்து விட்டது. லலிதா தாய்மை அடைந்து விட்டாள். அவளை மலடி என்று மட்டம் தட்டி வெளியே அனுப்பிய மாமியார் தலை குனிந்து நின்றாள். இத்துடன் இக்கதை முடிந்தது. ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.